வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க புது நாவல் அசுர மோகினியின் மந்திர மாயை. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 20. மந்தாகினி பணங்காட்டு இல்லத்திலிருந்து வெளியேறிய கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. தனலட்சுமி புவனேஸ்வர் நாயரோட தேங்காய் குடோனுக்கு போய் சேர்ந்தா. நாயர் அவளை எதிர்பார்த்தபடி காத்துக்கிட்டு இருந்தாரு. அவளை பார்த்ததும் சிம்னி விளக்கோட திரிய கொஞ்சம் உயர்த்தினாரு. இளம ததும்பி வழியக்கூடிய தனலட்சுமியை கண்ணார பார்க்கறது தான் அவளுடைய நோக்கமாக இருந்துச்சு. உன்னையெல்லாம் இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு தானோ அப்படின்னு சொல்லியபடி கையை பிடிச்சி கட்டில் உட்கார வச்சாரு. அவ எந்த விதமான எதிர்ப்புமே காட்டாம மௌனமா இருந்தா. உண்மையை சொன்னா, நீ எப்படி இருக்கிறது தெரியுமா? கடைஞ்செடுத்த தந்த சில மாதிரி இருக்க. இந்த அழகையெல்லாம் ரசிக்காம இருக்கிறவங்களாம் மனுஷனா? புவனேஸ்வர் நாயரோட வலது கரம் அவளை தோல் மேலே விழுந்துச்சு. மறந்துட்டேன், நீ ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வேற எதுவும் சாப்பிட்லையா? அவர் கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு பதில் சொன்னான். அப்படின்னா அங்கே இருக்குது பாரு ஒரு பாட்டிலு, அதை எடுத்துக்கோ. தனலட்சுமி அவள் சுட்டி காட்டு திசையில் பார்த்தா. அந்த மூளையில் வாழையிலையை வச்சு சுருட்டி வச்சிருந்த ஒரு சாராய பாட்டிலும் பக்கத்தில் 2 கிளாஸும் இருந்துச்சு. கட்டிலேருந்து எழுந்தவ ஒரு கிளாஸில் 3/4 பாகத்துக்கு அந்த நிறமட்டு திரவத்தை ஊற்றி தண்ணி குடிக்கிற மாதிரி வேக வேகமாக தொண்டைக்குள்ளே இறக்கினா. அதில் எதுக்கு மிச்சம், அதையும் குடிச்சு முடிச்சிரு. நாயர் படுத்தபடியே சொன்னார். மேற்கொண்டு ஒரு சொட்டு உள்ளே போனால் கூட நான் நல்லா தூங்கிடுவேன், வேணாம் அப்படின்னு சொன்னவ புத்தி சாதனத்தோட நாயரை நெருங்கினா சிரிச்சபடியே. நீ மட்டும் எப்படி தானோ இப்போ உன் சின்ன பொண்ணு மாதிரியே உடம்ப கச்சிதமாக வச்சிருக்கிற? நாயர் அவரோட கையை வருடி இப்படி கேட்டார். என்னங்க நீங்கள், நான் இன்னும் சின்ன பொண்ணு தானே? அவருடைய வலது கை விளக்கு நோக்கி நின்றுச்சு. வேணாம், விளக்கு இருக்கட்டும், இங்கே நம்மளை தவிர வேறு யார் இருக்காங்க? நாயர் சொல்லவும் தனம் அவருடைய மார்பிளையே சரிஞ்சா. எங்கிருந்தோ ராக்கோழி கூவக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. தனம் கொஞ்சம் எழுந்துரு. நாயர் அவளை படுக்கையிலேருந்து உயர்த்தினாரு. ஏன், என்னங்க ஆச்சு அப்படின்னு அவ கேட்டா. நான் கொடுத்து அனுப்பியிருந்த பொருளை படுக்கை அறைக்குள்ளே பத்திரமா வச்சுட்டியா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுட்டேன், அதனால தான் நேரமும் ஆச்சுது. நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படி தான் கச்சிதமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன். அப்படின்னா இதுக்குள்ளே காரியம் முடிஞ்சிருக்குமா? நாம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா என்ன? இந்த நடுராத்திரி இல்லையா? நேரம் எதுவானா என்ன? விஷயம் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ அவசரமா? ஆமாம், அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னார் நாயர். தனலட்சுமி கிட்ட ஒப்படைச்ச வேலை எவ்வளோ விபரீதமான விஷயம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நாயர் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது சரியில்லைன்னு நினச்சி அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தா. புவனேஸ்வர் நாயர் எழுந்தார். உடைகளை சரிப்படுத்திக்கிட்டாரு. சிம்னி விளக்க அணைச்சாரு. டார்ச் லைட் அவரோட கையில் இருந்துச்சு. குடோனை விட்டு 2 பேரும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க ஒத்தடி பாதையில் நடக்கவும் தொடங்கினாங்க. புவனேஸ்வர் நாயரோட கையில் கைத்தொடி ஒன்று இருந்துச்சு. அதோடைய முனையில் ஒரு நீண்ட வாள் ஒன்றும் மறைவாக வைக்கப்பட்டிருந்தது. அதை அவ்வப்போது தரையில் தட்டி சத்தம் எழுப்பிக்கிட்டே தான் நடந்து வந்தார். இந்த தடவையும் தன்னுடைய முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டா கையில் இருக்கக்கூடிய கத்தியால் குத்தி கொள்றதுன்னு தீர்மானத்தோடு இருந்தார். மாந்திரிகன் கொடுத்து அனுப்பியிருந்த செப்பு தகட்டில் இருக்கக்கூடிய பிசாசு யாரையாவது ஒருத்தரை விட்டு வச்சாலும் அவங்க கதையையும் இன்னைக்கே முடிச்சாகணும் அப்படின்ட்டு தீர்மானத்தில் அவர் இருந்தார். பணங்காட்டு மலையோட முற்றப்பகுதியில் கால் வச்சதுமே நாயரோட முகத்தில் திருப்தி தெரிஞ்சுது. காரணம், அந்த மனைவி ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. துளசி மரத்துக்கிட்ட வந்தவர் தனத்தை தன்னோட நெருக்கமாக நிற்க சொல்லிட்டு கிசுகிசுப்பான குரலை கேட்டார். அவங்க எந்த அறையில் படுத்துக்குவாங்க? அதோ அங்கே இருக்கு பாருங்க, அந்த அறையில் தான். ஜன்னல்கிட்ட போய் பார்க்கலாம், ஏதாவது தெரியும். 2 பேரும் மந்தாகினியோட படுக்கை அறையை நோக்கி சத்தம் எழுப்பாமல் நடக்க ஆரம்பித்தாங்க. ஜன்னல் மூடி இருந்துச்சு. உள்ளே இருந்து எந்த விதமான சத்தமும் கேட்காதால நினச்ச காரியம் எந்த தடையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுச்சு. எதுக்கும் தன்னுடைய கருத்தை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு நாயர் நினச்சாரு. தனம், ஒன்றும் சரியாக புரியல, நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாமா? அவனோ அவளோ யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாது. என்னோட 3 பசங்களை கொண்டு இருக்காங்களே. புவனேஸ்வர் நாயர் ரகசியம் பேசுறது மாதிரியே அவருடைய காதில் சொன்னார். சரி வாங்க உள்ளே போகலாம். தனலட்சுமி அவரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனா. புவனேஸ்வர் நாயர் இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதே இல்லை. இதுதான் முதல் தடவை. அதனால் எந்தெந்த அறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த பாதை எங்கே போகுதுன்னு அவருக்கு எதுவுமே தெரியல. நல்லா ஒளி வீசிகிட்டு இருந்த நிலாவும் திடீர்னு மேகத்துண்டுக்கு பின்னாடி மறைஞ்சதால் அந்த இல்லம் முழுசும் ஒரு விதமான இருளால் சூழப்பட்டிருந்தது. புவனேஸ்வர் நாயர் டார்ச் லைட்டை எரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். தனலட்சுமி அதை தடுத்தா. 2 பேரும் உன்னிகிருஷ்ணன் படுத்திருக்கக்கூடிய அந்த அறையோட வாசலுக்கு போய் நின்னாங்க.
அதே நேரம் முற்றுப்பகுதியில் மேகத்திலிருந்து விடுபட்ட நிலவு தெளிவா ஒளிய சிந்த ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள வந்த அந்த சன்னமான வெளிச்சத்துல அந்த அறையோட வாசல்ல ஏதோ ஒன்று பளபளப்போட நெளியறது தெரிஞ்சுது. அது நாகப்பாம்பு வடிவில் இருந்த தங்க வளையல் தான் அப்படின்றத 2 பேரும் உணர ஆரம்பிச்சாங்க. பழமையான அந்த வளையல் சொக்கத்தங்கம் அப்படின்றதும் அதில் பதிக்கப்பட்டிருக்க வைரங்கள் ரொம்பவும் விலை உயர்ந்தது அப்படின்னும் பார்த்ததுமே நாயருக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை கையில் எடுக்கிறதுக்கு அவர் தயங்கினார். அப்படி பயந்ததுக்கு காரணம் அது வரைக்கும் நடந்த அதிசயமான சம்பவங்கள் தான். அதனால் தனலட்சுமி கிட்ட அந்த வளையல் எப்படி எடு அப்படின்னு சொன்னார். தனலட்சுமி சட்டுன்னு குனிஞ்சி அதை கையில் எடுத்தா உடனே அதோட வடிவம் மாறுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அது ஒரு தங்க நாகமாக மாறுச்சு. தனலட்சுமி அவசரமாக கையை உதறினா அவ கையிலிருந்து அது கீழே விழுந்துச்சு. ஆனால் கீழே விழுந்ததுமே அது மறுபடியும் வளையலாம் மாறிடுச்சு. இது எப்படி நடந்தது? புவனேஸ்வர் நாயர் அதை வியப்போடு பார்த்துக்கிட்டு இருந்தார். உடனே அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவுக்கும் வந்தார். அதனால் வேறொரு யோசனை வந்துச்சு. தன் கையில் இருந்த அந்த வாளுள்ள கைத்தறியால் அதை எடுக்கிறது அல்லது குறைந்தபட்சம் அதை விரட்டவாவது செய்யலாமே. கைத்தடியிலிருந்து கத்தியை உருவினார். வேண்டாங்க அப்படின்னு சொன்னா தனலட்சுமி. நாயரோட நோக்கம் என்னன்றது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவள் கையை பிடிச்சி தடுத்தா. அவர் நினச்ச மாதிரி செய்யறதுக்கு அவருக்கு பயமாக தான் இருந்துச்சு. கூட தினமும் தடுக்கவும் நினச்ச காரியத்தை செய்யாமல் அந்த கத்தியை மீண்டும் உரைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. அவன் உள்ளே இருக்கானா அப்படின்னு நாயர் கேட்டார். இருங்க பார்க்குறேன். தனலட்சுமி வாசல் பக்கமாக நகர்ந்தா. உடனே வளையல் சரியான ஒரு நாகப்பாம்பா மாறி வாசப்படியில் படம் எடுத்து ஆடவும் செஞ்சுது. இது என்னப்பா ஆச்சரியம்? நாயர் மெதுவாக பின்வாங்கினாரு. பாம்பு காவலுக்கு இருக்கிறதால அறைக்குள்ள ஆள் இருக்கிறது உறுதியாயிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அதிசயமான நிகழ்ச்சி மறுபடியும் அதை கையில் தொட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. நாயர் மனசுக்குள்ள இந்த முறையும் மாந்திரிகன் சோமதத்தன் எடுத்த முயற்சி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிச்சாரு. மேற்கொண்டு என்ன செய்யலாம்? தனக்கு இன்னும் 5 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவளாவ புவனேஸ்வர் நாயருக்கு ஒரே குழப்பம். எது எப்படி இருந்தாலும் மேற்கொண்டு அங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இடத்த காலி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு யோசித்தபடி அங்கேருந்து வெளியேற விரும்பினார். சரி, நான் கிளம்புறேன். எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்கு. எதுக்கும் நீ தூங்காமல் வழக்கம் போல் கவனித்து விவரத்தை என்கிட்ட வந்து சொல்லு. பிறகு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் புவனேஸ்வர் நாயர் தனலட்சுமி கிட்ட சொன்னார். நீங்கள் சொல்லனாலும் என்னால் எனக்கு நிச்சயம் கண்ணை மூட முடியாது. அவன் அந்த வலையில் பயத்தோடு பார்த்தபடி தான் சொன்னான். 2 பேரும் முற்றத்துக்கு வந்தாங்க. நீ வழக்கம் போல் உடல் அறையில் போய் படுத்துக்கோ, ஆனால் தூங்காத. அவள் வந்ததும் என்ன செய்கிறான்னு கவனி. நாயர் மீண்டும் எச்சரிக்கை பண்ணிட்டு அங்கேருந்து வெளியேறினார். சாலைக்கு வந்தவர் விரைவாக தான் வீட்டை நோக்கி நடக்கவும் செஞ்சார். தனலட்சுமி கண்களை மூடாமல் காத்துக்கிட்டு இருந்தா. விடியற்கால வேளையில் சேவல் கூவுறதுக்கும் உட்புற அறையில் காலடி ஓசை கேட்கறதுக்கும் சரியாக இருந்துச்சு. தனலட்சுமி பூனை மாதிரி சத்தம் எழுப்பாமல் மெதுவாக நடந்து வந்து சமையல் கட்டு வழியாக எட்டி பார்த்தா. மந்தாகினி அங்கே நின்றுட்டு இருந்தா. அவள் சுற்றுமுற்றும் கண்களை ஓட்டி அறையை சோதனை செய்கிற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சுது. அறை வாசலில் போட்டிருந்த வளையல் நாகமாக மாறி படம் எடுத்தபடி நின்றுட்டு இருந்துச்சு. அவள் வியப்போடு அதையே பார்த்தா. தான் கிட்ட வந்த பிறகும் வளையல் நாகமாகவே இருக்கிறத பார்த்ததும் மந்தாகினிக்கு சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சது. இங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு அவன் மனசுக்கு தட்டுப்பட ஆரம்பிச்சது. ஒருவேளை உன்னிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள பீதி பரவவும் உடனே உன்னியை பார்க்கறதுக்காக பரபரப்போட அந்த உள் அறைக்குள்ள நுழையும் போதே வாசல்ல கிடந்த நாகப்பாம்பையும் கையில் எடுத்தா. உடனே அது பழையபடி வலையெல்லாம் மாறுச்சு. அதை கையிலையும் அணிஞ்சுக்கிட்டா. அறைக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த அறைக்குள்ள இருந்த விளக்கு அணைஞ்சு போயிருந்ததை உணர ஆரம்பிச்சா. மந்தாகினி விளக்கை ஏற்றினா. அறைக்குள்ள விளக்கு எரிஞ்ச வெளிச்சம் கதவோட இடைவெளி வழியா தெரிய ஆரம்பிச்சது. இதையும் தனலட்சுமி சமையல் அறைக்குள்ள இருந்து தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. தனலட்சுமி நிதானமா படுக்கையோட கதவை நெருங்கி உட்புறமா பார்த்தா. உன்னியோட தலையில மந்தாகினி கை வைக்கிறதையும் அவன் உறக்கத்துல இருந்து கண் விழிக்கிறதையும் தனலட்சுமி தெளிவா பார்த்தா. அத்தியாயம் 21. என்னங்க, நல்ல தூக்கமா? ஏன் என்ன மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு அப்படின்னு கட்டில உட்கார்ந்தபடியே கேட்டா மந்தாகினி. எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ஒரு கனவு கண்டேன், நான் அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா மந்தாகினி. ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு கனவு. உண்மையாவா? கந்தர்வர்கள்லாம் இப்படி கூடவா நடந்துப்பாங்க? அவன் அவளோட பின் கழுத்து பகுதியில் வலது கையை போட்டபடி பேசினா. கந்தர்வனா? மந்தாகினியோட மனசு குளத்துக்கிட்ட பார்த்த அந்த கந்தர்வனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது. ஆமாம்,
கனவுல வந்த அந்த கந்தர்வன் ஒருத்தனோட மனைவியை கடத்திட்டு போனான். யாருடைய மனைவிய? அவ தனக்குள்ள எழுந்த பரபரப்பை மறைச்சிக்கிட்டு கேட்டா, என்னோட மனைவியை தான், அதாவது தேவதை மாதிரி இருக்கிற இந்த தந்த சிலையை தான். அவன் அவனுடைய மூக்கை பிடிச்சான். ஐயோ! அப்புறம் அவன் ஒரு மல்லிகை கொடி பந்தலுக்கு கொண்டு போய் உன்னை மானபங்கப்படுத்திட்டான். சே, அப்படியெல்லாம் நடக்காது. பிரதிரூபன் தன்னை பழி வாங்கிய தீர்வன்னு சபதம் செஞ்சது அப்போ மந்தாகினிக்கு ஞாபகம் வந்துச்சு. அவன் தான் இந்த கனவுக்கு காரணமா? ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். கனவு தானே, பரவாயில்ல, அதை மறந்துடுங்க. மந்தாகினி சொல்லியபடியே அவனுடைய நெற்றில கிடந்த தலைமுடியை ஒதுக்கி விட்டா. தனலட்சுமி இது எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அங்கே நடக்கிறது எல்லாமே அதிசயமாக தோணுச்சு. வளையல் பாமா மாறுது. இந்த தம்புராட்டி சாதாரணமான பொண்ணு இல்லை. தான் சந்தேகப்பட்டது போல கந்தர்வ கன்னியாவோ இல்லை மோகினியாவோ தான் இருக்கணும் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டா. இந்த நிலையில தான் அந்த வீட்டில் இருக்கிறது ஆபத்துன்னு அவளுக்கு தோணுச்சு. பொழுது விடிஞ்சதும் கண் விழிச்சு எழுந்த தனலட்சுமி யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் பணங்காட்டு மனையிலிருந்து வெளியேறினா. நேராக பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. புவனேஸ்வர் நாயர் இன்னும் கண் விழிக்கவே இல்லை. வேலைக்கார ராமுண்ணி தான் தனலட்சுமியை பார்த்தான். என்னம்மா விடிஞ்சும் விடியாமல் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டா ராமுண்ணி. நான் உடனே எஜமானனை பார்த்தாகணும். அவளோட குரலில் ஒரு பதட்டம் ஒழிச்சுது. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு அவளை நெருங்க வந்து கேட்டா ராமுண்ணி. அதெல்லாத்தையும் நான் எப்படி சொல்ல, என்னன்னு சொல்ல? மேற்கொண்டு என்னால் ஒரு கணம் கூட அங்கே இருக்கவே முடியாது. சரி, என்ன வேணாலும் அவர் எழுந்த பிறகு பேசிக்கலாம். நீ சமயக்கட்டு பக்கம் போய் காஃபி சாப்பிடு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பாக இருக்க மாதிரி தெரியுது. நேற்று ராத்திரியெல்லாம் தூங்கலை போல இருக்கே. ஒரு மாதிரி சிரித்தபடி பேசினா. உங்களுக்கு எப்பவும் கேலி தான் அப்படின்னு சொல்லி மாறாப்ப இழுத்து விட்டபடி சமையலறை பக்கம் நகர்ந்தா தனலட்சுமி. புவனேஸ்வர் நாயர் அன்னைக்கு ரொம்ப தாமதமாக தான் கண் விழிச்சாரு. காலை கடன்களை முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் திண்ணைக்கு வந்தப்போ ராமுண்ணி தனலட்சுமி வந்திருக்கிற விஷயத்த அவர்கிட்ட சொன்னான். ராமுண்ணி சொன்ன தகவலை கேட்டதும் உடனே அவளை அழைச்சிட்டு வர சொன்னார். ராமுண்ணி தனலட்சுமி அழைச்சிட்டு வந்தா. என்னதனோ விடியற் காலையில், எஜமா இனிமே என்னால் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அவள் மூச்சே விடாமல் கடகடன்னு பேசினா. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. தான் பார்த்தது எல்லாம் கண்ணும் காதும் வச்சு கொஞ்சம் மிகைப்படுத்தியே சொன்னான். அதை கேட்ட நாயர், இதையெல்லாம் உன் கண்ணாலேயே பார்த்ததா வர சொல்கிற? ஆமாங்க அப்படின்னு சத்தியமே செஞ்சா. நாயர் கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்தாரு. தனலட்சுமி, நீ ஒரு வேலை செய். நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. இதுக்கு உடனடியாக நான் ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு பயமாக இருக்குங்க. வீணா பயப்படாத. பயமாக இருந்தா விளக்கு வச்சதும் இங்கே வந்துரு. போய் தான் ஆகணும்னு நீங்கள் சொன்னால் நான் போகிறேன். புவனேஸ்வர் நாயரை எதிர்த்து பேசினாலோ இல்லை அவர் சொல்கிறத மறுத்து பேசினாலோ என்ன நடக்கும் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அதிகமாக மறுக்காமல் உடனே இணங்கினா. தனலட்சுமி அங்கேருந்து போனதும் ராமுண்ணியை சேகர் கைமல் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தாரு. கைமலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. கைமல், நாம் திரும்பவும் தோல்வி அடைஞ்சிருக்கோம் நாயர் சொன்னார். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், திரும்பவும் மாந்திரிகர்கிட்ட போயிட்டு வந்துடலான்னு தோணுது. போகலாம் அப்படின்னு கைமல் இழுத்தவாறு சொல்லவும், என்ன வேண்டான்றீங்களா? அப்படி இல்லை, எதனால நம்ம திட்டம் நடக்காமல் போச்சுன்னு யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவள் பெரிய ஆளா என்ன? கைமல் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை ஒரு முறை நினைவுபடுத்தி பார்த்தாரு. உடனே புறப்பட்டாதான் ராத்திரிக்குள்ளே திரும்பி வர முடியும். புவனேஸ்வர் நாயர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு. சோமதத்தை ஈடுபடுத்த அடைஞ்ச போது லேசா இருட்டவும் ஆரம்பிச்சிருந்தது. மிருதன் அப்போவும் வழியில் காவலுக்கு இருந்தான். என்ன, நம்ம நினச்சது நடக்கல போல? அவங்கள பார்த்ததுமே சோமதத்தன் கேட்டாரு. இல்லைங்க, 2 பேரும் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. நாயர் உதட்ட பிதிக்கபடி சொன்னார். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? சோமதத்தன் அவசரமாக பூஜை அறைக்குள்ள நுழைஞ்சாரு. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தப்போ அவர் கையில் ஒரு ஓலை சுவடி ஒன்று இருந்துச்சு. சுவடியை பிரித்தாரு. ஒவ்வொரு ஓலையையும் கவனத்தோடு புரட்டி பார்த்தாரு. இந்த நிலைமையில் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதாவது பழிக்கு பழி. சோமதத்தன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்க 2 பேருக்குமே புரியல. கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லது அப்படின்னு நாயர் கேட்டார். சொல்கிறேன், அதுக்கு தகுந்த ஒரு நபரை அனுப்ப முடியுமான்னு முதல்ல பார்க்குறேன். மறுபடியும் பூஜை அறைக்குள்ள நுழைஞ்ச சோமதத்தன் மந்திரக்கோலை கையில் எடுத்தாரு. அதனுடைய முனையால் வறண்டால ஒரு வட்டம் போட்டாரு. அதுக்குள்ள தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஓலைச்சவடியும் தூக்கி போட்டாரு. அதுக்கு முன்னாடி உட்காந்து மந்திரங்களை உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கை ஒன்று ஓலைச்சோடியோட இதழ்களை புரட்ட ஆரம்பிச்சது. அந்த கை ஒவ்வொரு ஓலைச்சோடியா பொறுமையாக புரட்ட ஆரம்பிச்சது. ஏறத்தாழ சுவடியோட மைய பகுதிக்கு வந்ததும் அது தானாகவே நின்று போச்சு. சோமதத்தன் ஓலைச்சோடியை கையில் எடுத்து குறிப்பிட்ட அந்த பகுதியை வாசிக்க ஆரம்பிச்சாரு. பிறகு வந்திருக்கக்கூடிய 2 பேரையும் பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்கேயே தங்கணும்.
உங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் இங்கேயே கிடைக்கும் சொன்னவர் வீட்டோட உட்பக்கம் திரும்பி மரிசிகே அப்படின்னு குரல் கொடுத்தாரு. உள்ளேருந்து பெண் குரல் ஒன்று கேட்டுச்சு. என்னங்க, 2 பேருக்கு சாப்பாடு தேவை, வழக்கம் போல் எனக்கு கொஞ்சமாக போதும் உத்தரவு கொடுத்தாரு. ஒரு ஜோல்னா பையை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வெளியேற ஆரம்பித்தார். சோமதத்தன் கிழக்கு திசையில் நடந்து போக ஆரம்பித்தார். கொஞ்சம் தொலைவு போனதும் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி தென்பட்டுச்சு. புதர்களும் உயரம் குறைஞ்ச மரங்களும் நிறையவே அந்த பகுதியில் இருந்துச்சு. அதன் ஊடே பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆகாயத்தில் மழை பெய்யறதுக்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிருந்தது. சீக்கிரமே இருட்டும் சூழவும் செஞ்சுது. சோமதத்தன் ஒரு பூனை மாதிரியே தயக்கமே இல்லாமல் பயணத்தை தொடர்ந்தாரு. ரொம்பவும் பலகீனமான நட்சத்திர வெளிச்சத்தில் சிரித்திருந்த அந்த ஒற்றையடி பாதை வழியா அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தாரு. ஏறத்தாழ 5 மைல் தொலைவு வந்த பிறகு பிரம்மாண்டமா படர்ந்திருந்த ஒரு ஆலமரத்தினுடைய அடிப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருந்தாரு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மோகினி கோவில் ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்தை அடைஞ்சதும் நின்னாரு. நடந்து வந்த களைப்பை போக்கிக்கிறதுக்காக அந்த ஆலமரத்துல வளர்ந்து உயர்ந்திருந்த ஒரு வேர்பகுதிக்கு மேல சாஞ்சபடி உக்காந்தாரு. தான் படித்த ஓலைச்சோடியில் குறிப்பிட்டிருந்தது அந்த இடம்தான் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு மீண்டும் கிழக்கு திசையில் தான் பயணத்தை தொடர்ந்தாரு. அவர் போயிட்டு இருந்த பாதைக்கு குறுக்கா ரொம்பவும் அடர்த்தியா வளர்ந்திருந்த ஒரு காட்டு பகுதி குறுக்கிட்டுச்சு. சுமார் ஒரு 10 மைல் தொலைவு வந்த பிறகு முன்பு பார்த்த அதே போல் அமைப்புடைய இன்னொரு கோவிலும் தென்பட்டுச்சு. அதுவும் சின்ன கோயில் தான். அதை ஒட்டி எட்டி மரம் ஒன்றும் மரோட்டின்ற மரம் ஒன்றும் வளர்ந்துருந்துச்சு. அதோட கிளைகள் கோவிலையே மூடி இருந்தது. சோமதத்தன் கோயிலை நெருங்கினாரு. உட்புறமா எட்டி பார்த்தாரு. பார்த்த அதே வினாடியில் சட்டன்னு திடுக்கிட்டு போய் பின்னுக்கு நகர்ந்தாரு. அந்த கூறு இருட்டுல பளபளப்பா 2 ஒளிப்பொட்டுகள் அசையறதையும் பார்த்தாரு. யாரது? சோமதத்தன் தானே? மோகினி கோயிலுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. ஆமா, அடியேன் தான் வந்திருக்கேன். சோமதத்தன் பணிவோட பதில் சொன்னாரு. என்ன விஷயம்? என்னுடைய எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கு தான் வந்திருக்கேன். சரி, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிற? என்னையே தர தயாரா இருக்கேன். இதோ என்னுடைய தலையை உங்க காலிலேயே அர்ப்பணிக்கிறேன். சோமதத்தன் கோவிலுக்குள்ள வலது கையை நீட்டி பலிக்கல்லுக்கு மேற்புறமா இருந்த இருபக்க விளிம்பு உள்ள கூர்மையாக்கப்பட்ட ஒரு நீண்ட வாளை எடுத்தாரு. ரொம்பவும் பலகீனமான அந்த வெளிச்சத்துல அந்த வாள் பளபளக்கவே செஞ்சுது. அத்தியாயம் 22. தன்னுடைய கழுத்து அறுபட்டு கீழே விழுக்கூடிய அளவுக்கு விசையோட வாளை ஓங்கி வீசினாரு சோமதத்தன். ஆனா கண்ணுக்கு தெரியாத கை ஒன்று தடுத்துச்சு. சோமதத்தா, எனக்கு தேவையானது ஒரு ஆணுடைய ரத்தம் இல்லை, ஒரு பெண்ணுடைய ரத்தம் தான் எனக்கு தேவை. பெண் குரல் ஒன்று ஒழிக்கவும் செஞ்சுது. யாருடைய ரத்தம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். நீ நினைச்சினா உடனே தனலட்சுமியோட ரத்தத்தை எனக்கு தர முடியுமே. தனலட்சுமியா? ஆமா, உன்னை தேடி வந்திருக்கவங்கள்ட்ட நீ இதை கேட்டாலே போதும், பேரை மறக்காத. அவளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அப்படின்னா நான் உடனே கிளம்புறேன், புறப்படு. நான் இங்கே தான் இருப்பேன். நாளைக்கு ராத்திரி இதே நேரத்தில் அவளை கொண்டு வந்து பலி கொடு. அப்படியே செய்கிறேம்மா. சோமதத்தன் மகிழ்ச்சி நிறைந்தவனா திரும்ப ஆரம்பிச்சாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ புவனேஸ்வர் நாயரும் கைமலும் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தாங்க. அவர்களை எழுப்பாம சோமதத்தன் மரிசிகையை அழைச்சாரு. அவ எழுந்து வந்தா. பேரழகான ஒரு பண்ணை என்னென்னமோ மாய மொழிகள்லாம் பேசி கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஒரு இல்லத்துக்கு பேய் விரட்ட போன இடத்துல அவளை சந்திச்சாரு. உறவினர்கள் யாருமே இல்லை. அவளை மந்திர சக்தியை பயன்படுத்தி கடத்திட்டு வந்துட்டாரு. இப்போ அவள் கிட்டத்தட்ட ஒரு மனைவி மாதிரியே தான் சோமதத்தன் கிட்ட நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கா. பார்வதி அப்படின்ற அவளோட உண்மையான பெயர் வெளியே தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகலாம் அப்படின்னு தோணுனதால தான் மரிசிகை அப்படின்னு ஒரு மாற்று பெயரையும் சூட்டினாரு. பொழுது விடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சோமதத்தன் கண் விழிச்சாரு. புவனேஸ்வர் நாயரும் கைமலும் அங்கிருந்து கிளம்ப தயாராகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்களா? மாந்திரிகன் கேட்டாரு. நீங்க தேவையானது செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சோம், அதனால தான். இன்னும் முழுமை அடையல. நான் நேற்று போய் பார்த்த வனதுர்கின்ற தேவதை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தேவதை. அவளை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நரபலி கொடுக்கணும். அதுவும் ஒரு பெண் ஒருத்தி நரபலி கொடுக்கணும். மாந்திரிகளோட வார்த்தையை கேட்டதும் 2 பேரும் கொஞ்சம் தயங்கினாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கிறது எல்லாமே ஏகப்பட்ட சிக்கலை கரப்பி இருக்கு. இந்த நிலைமையில பலி கொடுக்க யாரை போய் தேர்றது? இது வரைக்குமே வரிசையா தோல்விகள். எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்விதான். நீங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆளையும் வனதுர்கையே சொல்லிட்டா. அப்படியா? யார் ஆளு? வியப்போட கேட்டாரு நாயர். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். தனலட்சுமி தான் வேணும்னு சொன்னாங்க. யாரு? தனலட்சுமியவா? ஆமா, அவளே தான். கல்யாணமே ஆகாம பல ஆண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தி தான் இந்த விஷயத்துக்கு தேவை. அவளை கூட்டிட்டு வந்தா
ஊர்க்காரங்க என்ன சந்தேகப்படுவாங்களே, நாயர் கேட்டார். நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு இல்லை, கைமல் மட்டும் அவரோட வந்தால் கூட போதும். நாயர் கைமலை பார்த்தாரு. கைமல் தலை குனிஞ்சபடி நின்றுக்கிட்டு இருந்தார். இதில் பயப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் யோசித்து பிறகு தான் வனதுர்கா சொல்லியிருக்காங்க, இந்த தடவை எப்படியும் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி ஆகணும், அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சோமதத்தன் உறுதியாக சொன்னார். புவனேஸ்வர் நாயரும் கைமலும் அப்போ தயங்கப்படி தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ தேவையே இல்லை. நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இதில் எந்த விதமான சிக்கலும் வராது. நான் சொன்னபடி செய்யுங்க. இந்த தடவை சோமதத்தனுடைய குரல் கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு. 2 பேரும் அங்கேருந்து புறப்பட்டாங்க. பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ அவங்க வேற ஒரு சம்பவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. முந்தைய நாள் இரவு முழுசும் புவனேஸ்வர் நாயருடைய முதல் மனைவி தூங்கவே இல்லையா. சம்பவம் இதுதான். அவருடைய 2 மனைவியரும் தனித்தனியாக வெவ்வேறு அறையில் படுத்துப்பாங்க. புவனேஸ்வர் நாயர் தனக்கு விருப்பமான அறைக்குள்ள நுழைவாரு. இது புவனேஸ்வர் நாயரோட யோசனை தான். சாரதாம்மா படுக்கையில படுத்திருந்தா புவனேஸ்வர் நாயர் வரதா இருந்தா 10 மணிக்குள்ள வந்துடுவாரு. இல்லைன்னா இன்னொரு அறைக்குள்ள போயிட்டாருன்றது அர்த்தம். முந்தைய நாள் மாலை நேரமாகியும் நாயர் வரவே இல்லை. இரவிலும் வரதா தெரியல. இனி அவர் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. தூக்கம் வராததால சாரதாம்மா கடிகாரத்துடைய டிக் டிக் ஓசையை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு கணத்துல கடிகாரத்துல இருந்து டிக் டிக் சத்தம் நின்று போச்சு. ஒருவேளை தான் தூக்க கலக்கத்துல இருந்ததால தான் அப்படி தோணுதோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நல்ல கண்ணை திறந்து பார்த்ததும் இல்ல, தூக்க கலக்கமெல்லாம் இல்ல, சத்தம் உண்மையிலேயே நின்று போயிருந்தது. அந்த அறையுடைய மேற்குப்புற ஜன்னல்ல ஒரு கதவு மட்டும் திறந்தே கிடந்துச்சு. அதோடைய கொக்கி துருப்பிடிச்சதால கழன்று போயிருந்தது. கடிகாரம் சாவி கொடுக்காதால நின்று போயிருக்கும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் கதவை யாரோ தட்டுற மாதிரியான உணர்வு அவளுக்கு ஏற்பட்டுச்சு. அது தன்னுடைய பிரம்மன் தான் நினைச்சா. ஆனா உன்னிச்சு கேட்கும் போதுதான் ரொம்ப மெதுவா தட்டுற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சுது. ஒருவேளை அவர் தான் வந்துட்டாரோ. கதவு தாழ்பா கூட போடாம திறந்துதானே கிடக்குது. கதவு தட்டுறது கணவரா இருக்க முடியாது. அவருக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது. நேரா கதவு திறந்துகிட்டு உள்ள வந்துருவாரு. அதனால கதவு தட்டுறது அவர் இல்லை அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டா. மறுபடியும் அதே மாதிரி கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. அவ எழுந்தா. அறைக்குள்ள சிம்னி விளக்கூடிய திரிய தாழ்த்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த திரிய உயர்த்தினா சிம்னியோட புகை ஏராளமா படிஞ்சிருந்ததால திரிய உயர்த்தியுமே கூட பெருசா வெளிச்சம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் விளக்கு கையில எடுத்துக்கிட்டு கதவை நெருங்கினா. யாரது? கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி சாரதாம்மா கேட்டா. வெளியிலிருந்து எந்த விதமான பதிலும் வரவே இல்லை. இருந்தாலும் விளக்கு கைவசம் இருந்ததால கதவை திறந்தா. திறந்தவ திடுக்கிட்டு போனா. ஏன்னா அவளுக்கு எதிர நின்றுட்டு இருந்தது சரஸ்வதி அம்மா. புவனேஸ்வர் நாயரால மிதிச்சே கொல்லப்பட்ட அவருடைய இளைய சகோதரி தான் சரஸ்வதி அம்மா. அவ தான் எதிரில் நின்றுட்டு இருந்தா. அவர் எங்க அப்படின்னு எதிரில் நிக்கிறவ கேட்டா. தெரியலையே. நடுங்கக்கூடிய குரல்ல சாரதம்மா பேசினாலும் சத்தம் மட்டும் வெளியே வரவே இல்லை. என்ன தெரியுதா? எதிரில் இருக்கக்கூடிய பெண் உருவம் கேட்டுச்சு. தெரியுது. இந்த தடவை அவருடைய குரல் ஒரு மாதிரியா வெளிவந்துச்சு. அவர்கிட்ட சொல்லிடு, ஏக முதலாளியா மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு சந்தோஷப்பட வேண்டான்னு. நான் இனிமே அடிக்கடி வருவேன் அப்படின்னு எந்த விதமான பதிலுக்கும் காத்திருக்காம அந்த உருவம் திரும்பி போயிருச்சு. ஏறத்தாழ பாதம் வரைக்கும் அந்த உருவத்துடைய தலைமுடி நீண்டு கிடந்துச்சு. அந்த தலைமுடியை கொத்தா பிடிச்சுதான் நாயர் அன்னைக்கு அவளை இழுத்துக்கிட்டே போனாரு. சாரதாமோட கல்யாணம் முடிஞ்ச மறு மாசமே அந்த சம்பவம் நடந்துச்சு. பெருசா அலறல் சத்தம் கேட்கவும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா சாரதாமா. அப்பதான் அந்த காட்சியை பார்த்தா. சரஸ்வதியோட அடிவயிற்று பகுதியில தன்னோட கணவர் ஓங்கி மிதிக்கிறதையும் அதை தொடர்ந்து அவ மல்லாக்க விழுறதையும் சாரதாமா நல்லாவே அன்னைக்கு பார்த்தா. சரஸ்வதியோட உடம்பு எரிக்கும் போது கூட யாரும் போகவே இல்லை. பொதுவா இந்த மாதிரியான சடங்குகளுக்கு பெண்கள் யாரும் போறது வழக்கம் இல்லதான். அந்த நேரத்துல என்னென்னமோ ஹோமங்கள்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் சரஸ்வதியோட ஆவியை ஒதுக்கி கட்டுப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு அன்னைக்கு வந்தவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே செஞ்சது சேகர கைமல் தான். அவர் கூட ஒரு மீனவர் ஒருத்தர் இருந்தாரு. ரத்த பலி கொடுக்கறதுக்காக 6 பெரிய சேவல்களை கொண்டு வந்திருந்தாங்க. 10 அங்குல நீளமுள்ள ஆணி ஒன்றை ஹோம குண்டத்துல போட்டு நெருப்புல நல்லா காய்ச்சி எடுத்தாங்க. பிறகு வீட்டுடைய தென்மேற்கு மூலையில் இருந்த எட்டி மரத்துல அந்த ஆணியை அரையவும் செஞ்சாங்க. அப்படி அறையப்பட்ட சரஸ்வதி அம்மா இதோ மறுபடியும் வந்திருக்கிறா. அதன் பிறகு சாரதாமாவால அன்னைக்கு முழுசும் தூங்கவே முடியல. கணவர் ஒருவேளை தங்கையோட அறையில இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா அங்க அவ போக விரும்பவே இல்லை. ஒருவேளை நாயர் இன்னொரு அறையில இருந்திருந்தா சரஸ்வதி அந்த அறைக்கு போகாம எதுக்காக தாங்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு போகணும்? அவ மனசுக்குள்ள குழப்பமும் பதட்டமும் அதிகமாவே இருந்துச்சு.
அதனாலேயே என்னவோ தெரியல விடிய விடிய கண்ணை திறந்தபடியே படுத்து கிடந்தா. மதிய நேரமான போதுதான் புவனேஸ்வர் நாயர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. சாப்பாடை முடிச்சுக்கிட்டு வரந்தாவுக்கு வந்து வெத்தலைய போட்டபடி நாற்காலியில சாஞ்சு உக்காந்தாரு. அப்பதான் சாரதாம்மா நாயரை நெருங்கினா. அவ வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத நாயர் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்தி அப்படின்னு கேட்டாரு. முதல் நாள் இரவு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட வரிசையா சொன்னா. சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்குதான் தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டதை நினைச்சுக்கிட்டு படுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நாயர் ஆறுதல் சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னது அவ்வளவு நிஜம். நானே என் கண்ணால பார்த்தேன். அப்படி பார்த்திருந்தாதான் என்ன, தேவையான பரிகாரத்தை செஞ்சுட்டா போகுது. நாயர் ரொம்ப சர்வசாதாரணமா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. அன்னைக்கு ராத்திரிக்குள்ள தனலட்சுமியை எப்படியாவது சோமதத்தம் கிட்ட அனுப்பி வச்சே ஆகணும். ராமுனியை அனுப்பி உடனே தனலட்சுமியை கூட்டிட்டு வரும்படி சொன்னாரு. மாலை நேர சூரியன் மேற்கு திசையத்துல சரிய தொடங்கி இருந்தது. நாயர் உலாவ புறப்பட்டாரு. வீட்டை ஒட்டி இருந்த தோட்டத்துடைய தென்மேற்கு மூலையில வளர்ந்திருந்த அந்த பெரிய எட்டி மரத்துடைய அடிப்பகுதியில் வந்து நின்னாரு. அந்த எட்டி மரம் நல்ல தழைச்சி செழிப்பா வளர்ந்திருந்தது. அதனுடைய அடர்ந்த இலை பரப்புக்குள்ள இருள் மண்டி கடந்துச்சு. ஆனா இன்னும் மாலை நேரம் முழுசா வந்து சேரவே இல்லை. அத்தியாயம் 23. எட்டி மரத்தோட தண்டு பகுதி பட்டைகள் செதிர்கள் மாதிரி சிம்புகளா நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுலதான் அன்னைக்கு ஆணியை அரைஞ்சாங்க. ஆணிய அந்த எட்டி மரத்துல அரைஞ்சப்போ புவனேஸ்வர் நாயரும் கூட தான் இருந்தாரு. அது ஒரு நள்ளிரவு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். சேகர கைமல் அந்த ஆணிய சுத்திலால அடிச்சு மரத்துல பதிய வைக்கல. அதுக்கு பதிலா நெற்றியாலே இடிச்சு மரத்துக்குள்ள ஆணியை இறக்கினாரு. உடல் முழுசும் சிவப்பு நிறமான ஆரதி தண்ணீரை கெட்டியா பூசிக்கிட்டு ரத்தத்துல குளிச்ச மாதிரி வலது கையால் ஆணியை பிடிச்சுக்கிட்டு நெற்றியாலேயே அதை மரத்துக்குள்ள இறக்கினாரு. உடைஞ்ச மண்பானையிலிருந்து தண்ணீர் பீச்சடிக்கிற மாதிரி ரத்தம் அவன் நெத்தியிலிருந்து வெளிப்பட்டுச்சு. ஆனா என்ன ஒரு அதிசயம், அதுல ஒரு பூட்டு ரத்தம் கூட தரையில விழவே இல்லை. எட்டி மரத்துல இறங்கிட்டு இருந்த ஆணியை சுற்றி தெரிச்ச ரத்த துளிகளை யாரோ உறிஞ்சி எடுக்கிற மாதிரி தான் தோணுச்சு. 8 அங்குல அளவுக்கு ஆணி மரத்துல இறங்கினதும் சேகர கைமல் நாயர் பக்கம் திரும்பினாரு. அப்போ அவருடைய நெற்றியில ஒரு ஆழமான காயம் தென்பட்டுச்சு. அதுல மஞ்சள் தூளை போட்டு அழுத்தியும் பிடிச்சுக்கிட்டாங்க. ஆணி அடிச்ச இடம் நாயருக்கு நல்லாவே தெரியும். பெரிய கிளை ஒன்று உடஞ்சு போன அடையாளத்துக்கு இடதுபுறத்துல தான் அந்த ஆணி இருந்துச்சு. புவனேஸ்வர் நாயர் மரத்துக்கு மீது இருந்த அந்த பட்ட பகுதியை விளக்கிட்டு ஆணி அடிச்ச பகுதியை பார்த்தாரு. சந்தேகம் தீராதவரா மீண்டும் மீண்டும் பார்த்தாரு. ஆனா அங்க ஆணி இல்லை. ஒருவேளை ஆணி துருப்பிடிச்சு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிருக்கலாமோ அப்படின்னு நகத்தால கீறி பார்த்தாரு. அங்க ஆணி இருந்ததுக்கான துவாரம் மட்டும்தான் தென்பட்டுச்சு. அடிச்ச ஆணிய ஆட்டி பிடிங்க எடுத்த மாதிரி ஒரு துவாரம் அங்க தெளிவா தென்பட்டுச்சு. கொஞ்சம் தொலைவில் நட்டு வச்சிருந்த தென்னம்பிள்ளை கிட்ட போனாரு. அவருடைய ஓலை ஒன்றுல இருந்து ஈர்க்கு குச்சி எடுத்துக்கிட்டு அதை அந்த துவாரத்துக்குள்ள செலுத்தினாரு. அது எந்த விதமான தடையுமே இல்லாம தாராளமா மரத்துக்குள்ள நுழைஞ்சது. ஆணி துருப்பிடிச்சு இத்து போகவே இல்லை அப்படின்னு நினைச்சவரு மரத்தை சுற்றி இருந்த மண் தரைய செருப்பு காலால திலாவினாரு. அதோ ஆணி மண்ணில் மறைஞ்சு கிடந்தது வெளிப்பட்டுச்சு. நெருங்கி பார்த்தாரு. ஆணி எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அங்கே கிடந்துச்சு. நாயருக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. சரஸ்வதியோட ஆவி விடுதலையாயிருக்குது. மேற்கொண்டு தாமதிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தவரா சேகர கைமல் வீட்டை நோக்கி செல்ல முயற்சி பண்ணாரு. மாலை நேரமானதால கொஞ்சம் இருட்ட தொடங்கி இருந்தது. அந்த நேரத்துல அவருடைய இடுப்பு வேட்டியோடைய கீழ்முனையை யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சு. கழுத்து திருப்பி பார்த்தாரு. வேட்டி ஆணில சிக்கிட்டு இருந்துச்சு. ஆணி வேர்பகுதியில சிக்கிட்டு இருந்துச்சு. நாயர் குனிஞ்சு வேட்டிய ஆணில இருந்து எடுக்க முயற்சி பண்ணாரு. அப்போ ஹி 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 ஹீன்னு யாரோ ஒருத்தர் உரத்த குரல்ல சிரிக்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காம நடந்ததால அந்த சிரிப்பு சத்தம் ஒரு கணம் அவரை நடுங்கவே வச்சிருச்சு. அந்த நேரம் அந்த எட்டி மரத்தை யாரோ பிடிச்சு குலுக்கிற மாதிரி ஒட்டுமொத்த மரமும் குலுங்க ஆரம்பிச்சது. எட்டி மரத்தோடைய கருமையான கிளைகளுக்கு நடுவில் இருந்து அந்த சிரிப்பு சத்தம் கேட்டதாவே அவருக்கு தோண ஆரம்பிச்சது. ஒரு வினாடி மேற்புறம் பார்த்தாரு. பிறகு தலை தெரிக்கும் வேகத்துல அங்கிருந்து ஓட தொடங்கினாரு. அப்போவும் அவருக்கு பின்னாடி இருந்து அந்த சிரிப்பு தொடர்ற மாதிரியே தான் அவருக்கு தோணுச்சு. சேகர கைமனோட வீட்டை அடைஞ்ச பிறகுதான் நாயரோட ஓட்டமே நின்றுச்சு. அந்த சமயத்துல நாயர் தனியா வந்திருக்கிறத பார்த்ததுமே கைவன் மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை தனலட்சுமி அகப்படலையோ, அவ சொல்லதான் வந்திருக்காரோ. அவ கிடைக்காட்டி என்ன, அவளை போலவே வேற ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா போகுது. என்னங்க நாயர் மூச்செருக்க ஓடி வரீங்க? கைமல் கேட்டாரு. ஆணி கழண்டு போய் கிடக்குது கைமல். நாயர் பரபரப்பு மாறாம மூச்செரிச்சபடி சொன்னாரு. கைமலுக்கு விஷயம் என்னன்னு பிடிபடவே இல்லை. விழிச்சபடியே நாயரை பார்த்தாரு. கைமல், நான் சொன்னது புரியலையா? நாயர் கேட்டாரு.
சரஸ்வதிக்காக நீங்கள் மரத்தில் ஆணி அரைஞ்சிங்களே அதை யாரோ கழட்டி மண்ணில் போட்டிருக்காங்க. நாயர் ஒரு வார விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாரு. அதை கேட்டதும் சேகர கைமல் தலையில இடி விழுந்த மாதிரி தலையில கை வச்சபடி அப்படியே திண்ணையில உட்காந்துட்டாரு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதோடைய பின்விளைவு எப்படிப்பட்டதா இருக்கும்னு கைமலுக்கு நல்லாவே தெரியும். பொதுவா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். கோடியில ஒன்று தான் இப்படி நடக்கும். கடுமையான மந்திர சடங்குகளை செஞ்சு பந்தன ஹோமம் வளர்த்து அதில் ஆணியை பழுக்க காய்ச்சி ஆவாகம் செஞ்சு ஒரு தடவை மரத்தில் அரைஞ்சிட்டோன்னா அதன் பிறகு அந்த ஆவி எந்த விதமான சக்தியும் இல்லாமல் அடங்கி போயிடும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக யாராவது வேணும்னே அதை உருவி இருந்தாங்கன்னா அந்த ஆணியை யார் உருவுறாங்களோ அவங்க தான் முதல் பலியே ஆக வேண்டியதாக இருக்கும். காரணம் என்னன்னா ஆணியை அடிக்கும் போதே அங்கே ஒரு மூர்த்தியை காவல் வைக்கவும் செய்வாங்க. அந்த இடத்துல இருந்து வெளிப்பட்ட பிறகு அந்த ஆவி தேர்றது தன்னை ஆணி அடித்த மனுஷரை தான். உங்கள் தங்கையோடைய ஆவியை ஆணி அடித்து கட்டி போட்டது நான் தான். இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு சுத்தமாக விளங்கவே இல்லை. கைமல் ஒன்றுமே தெரியாமல் புலம்பினாரு. அப்படின்னா விஷயம் ரொம்பவும் ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க? கைமல் முகத்தில் தெரிஞ்ச பயத்தை பார்த்துட்டு நாயர் கேட்டார். ஆமாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிவிட்ட மாதிரி இருக்குது. கைமல் பதில் சொன்னார். அதுக்கு உடனடியாக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். எதுக்கும் முதல்ல தனலட்சுமியை கொண்டு போய் சோமதத்தங்கிட்ட ஒப்படைப்போம். பெரிய வேலை நடந்தால் ஒருவேளை இந்த சின்ன விஷயம் அடிபட்டு போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சீக்கிரமாக வாங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராமுனி கூட அவளை அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் 3 பேருமா கிளம்புங்க. இந்த விஷயத்துக்கு நானும் கூட வந்தால் அது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. புவனேஸ்வர் நாயர் சொல்லும் போது சரிதான் அப்படின்னு கைமலுக்கும் புரிஞ்சுது. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். இருந்தாலும் உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வர்றது நல்லது. உங்கள் பையனை வேணும்னா அனுப்புங்களேன். யார்? 4வது பையன் கிருஷ்ணக்குட்டி அனுப்ப சொல்கிறீங்களா? அவன் இந்த விஷயத்துக்கெல்லாம் தோதானவனே கிடையாது. மாட்டேன்னு என் முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். அதனால் அவனுக்கு அடுத்தவன் இருக்கான்ல ஹரிஹரன், அவனை வேணும்னா அனுப்பி வைக்கிறேன். அவன் தான் இதுக்கெல்லாம் பொருத்தமானவனாக இருப்பான். கைமல் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இரவு சுமார் 9 மணி அளவில் 3 பேரும் புறப்பட்டாங்க. ராமுனியையும் கூட அழைச்சிட்டு போகணுமா அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த விஷயம் அவன் மூலமாக ஊருக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயம் ஏற்பட்டது தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். ஹரிஹரனுக்கும் இதை பற்றி எதுவும் சரியாக தெரியாது. ஆனால் விஷயம் மட்டும் விபரீதமானது அப்படின்றது அவனுக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதுவும் தன்னுடைய குடும்பத்துடைய நன்மைக்காக தான் இது எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்னு குடும்பத்துக்காக அவன் புறப்பட்டான். வழக்கம் போல் இரவு சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு புவனேஸ்வர் நாயர் வெளித்தண்ணில் வந்து உட்கார்ந்தாரு. அவருடைய மனசு முழுசும் நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு எதிரியை எப்படியாவது சமாளிக்கலான்னு பார்த்தா அதே சமயத்தில் இன்னொரு எதிரியும் உருவாகிட்டு இருக்கான். சரஸ்வதி கிட்ட தான் இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்காக நிச்சயம் அவ தன்னை பழி வாங்குவா அப்படின்றதுல அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நேரம் ஆனதால் வீட்டில் எல்லாருமே படுத்திருந்தாங்க. ராமுனி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாயரோட அனுமதியை எதிர்பார்த்து முற்றத்தில் உலாவிட்டு இருந்தான். அவருடைய அனுமதிக்கு பிறகு தான் தூங்க போகிறது அவனுடைய வழக்கம். சில நேரம் நாயர் எங்காவது வெளியே போக வேண்டியிருந்தா அவன் தான் துணைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை தேங்காய் குடோனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, யாராவது அங்கே வர சொல்லியிருந்தாலும் சரி, அவன் தான் துணைக்கு போவான். ராமுனி இப்படி வா அப்படின்னு நாயர் கூப்பிட்டாரு. அவன் வேகமாக நாயரை நெருங்கி வந்தான். இங்கே படுத்திருந்தா எனக்கு தூக்கம் வரும்னு தோணலை, வா நம்ம குடோனுக்கே போயிடலாம் அப்படின்னு நாயர் சொன்னார். அப்படின்னா தான் யூகம் பண்ணினது சரிதான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஆனால் உண்மையில் நாயர் அப்படி எந்த திட்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருக்கவே இல்லை. அந்த வீட்டில் தான் சரஸ்வதி செத்து போனான். அதனால் அந்த சூழ்நிலையில் அங்கே படுத்திருக்கிறது பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு நினச்சாரு நாயர். குடோனில் இருக்கிறது விசாலமான 2 கதவு கொண்ட பெரிய அறை. கதவில்லாத கம்பி வச்ச பெரிய ஜன்னல் வேற உண்டு. ஓரளவுக்கு இயற்கை வெளிச்சம் அறைக்குள்ளே பிரதிபலிக்கும். ராமுனி வெளிப்புறத்தில் திண்ணையில் படுத்துக்கிட்டான்னா நாயர் உள்ளே படுத்துக்குவார். சோமதத்தண்ட போனவங்க எப்போ திரும்பி வருவாங்க, புதுசாக என்ன செய்தியை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு என்னவெல்லாமோ யோசனையில் ஆழ்ந்திருந்தார். ஆனால் அவரையும் அறியாமல் கண் மயங்கி போனார் நாயர். எங்கேயோ ராக்கோழி கூவிச்சு. அதை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவே இல்லை. ராக்கோழியும் கூவிட்டு அடங்கி போயிருச்சு. அப்போ பள்ளிகள் கூட சுவரில் இருந்து இன்னொரு சுவருக்கு தாவக்கூடிய அந்த சன்னமான சத்தம் தெளிவாக கேட்டுச்சு. ராமுனி நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய உறக்கம் எப்பவுமே அப்படிதான். நல்ல தூக்கத்தில் அவனை ஆற்று தூக்கி போட்டால் கூட சாமானியத்தில் விழிக்க மாட்டான். அப்படி ஒரு கும்பக்காரன் அவன். அப்படிப்பட்டவனுக்கு யாரோ தான் பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி தோணுச்சு. அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு, யதார்த்தமாகவும் தெரிஞ்சுது. அவனோட சிந்தனை குழம்ப ஆரம்பிச்சுது. கண்ணை பாதி திறந்த போது
அவனுக்கு எதிரில் யாரும் நின்றுட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. மறுபடியும் ராமுண்ணி அப்படின்னு குரல் கேட்டுச்சு. இந்த தடவை கண்களை முழுசாக திறந்து பார்த்தான். தெளிவற்ற வெளிச்சம். பெண் உருவம் ஒன்று எதிரில் நின்றுட்டு இருந்தது. உன்னை தான் கூப்பிட்றேன், எழுந்துரு. இந்த முறை அந்த குரல் ஒரு கட்டளையோடு ஒலிக்க ஆரம்பிச்சது. ராமுண்ணி வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்தான். நான் தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த உருவம் வடக்கு பக்கமாக முகத்தை திருப்பிக்குச்சு. கடவுளே! ராமுண்ணியோட குரல் அவன் தொண்டையை விட்டு வெளியேறவே இல்லை. வெளிப்பட்டிருந்தா அது நிச்சயம் மிகப்பெரிய அலறலாக இருந்திருக்கும். வீணா சத்தம் போடக்கூடாது, நான் யாருன்னு தெரிஞ்சுதா? அந்த உருவம் கேட்டுச்சு. தெரியுமே அப்படின்னு தட்டு தடுமாறி சொன்னான். அவளுடைய குரல் பாதி அலறல் மாதிரி தான் கேட்டுச்சு. சொல்லு பார்க்கலாம். சரஸ்வதி அம்மா. அவன் திக்கி திக்கி சொன்னான். பரவாயில்லையே, என்ன கூட நீ ஞாபகம் வச்சிருக்கியா? அப்படின்னா நான் சொல்கிறபடி செய் அப்படின்னு சொல்லி கட்டளை போட ஆரம்பித்தா. செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், தட்டாமல் செய்கிறேன், தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க. ராமுனி ரொம்பவே பயந்து போய் பணிவோட கேட்டான். அப்படின்னா என் கூட எழுந்து வா. சரஸ்வதி அம்மா கட்டளை இட்டு பேசினா. அவன் நல்லா தான் எழுந்திருச்சு நின்னா. அவனு உடம்பு முழுசும் பயத்தால் நடுங்கி போயிருந்தது. சரஸ்வதி அம்மாவோட ஆவி அவனை புவனேஸ்வர் நாயர் கிட்ட அழைச்சிட்டு போச்சு. நாயர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அத்தியாயம் 24. இதோ படுத்திருக்கிற விடுப்பில் ஒரு தாயத்து இருக்குதுல்ல, அதை அவிழ்த்து எடு, சரஸ்வதி சொன்னா. பிறகு தேங்காய் குடோனுக்கு வெளியே வந்து இருட்டில் நின்றுகிட்டா. எப்படிப்பட்ட கொடிய பிசாசையும் பக்கத்தில் நெருங்க விடாதபடி சக்தி வாய்ந்த தாயத்தை ஒன்று புவனேஸ்வர் நாயர் தன்னோட இடுப்பில் கட்டியிருந்தாரு. சரஸ்வதியோட மரணத்துக்கு பிறகுதான் அப்படி ஒரு பாதுகாப்பாக அவர் செஞ்சுக்கிட்டாரு. ராமுனி புவனேஸ்வர் நாயரை நெருங்கி அவரோட இடுப்பில் இருந்த கயிற்றை ரொம்ப நிதானமாக அவிழ்த்து எடுத்தான். அதை கையில் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். இந்தாங்க நீங்கள் கேட்ட தாயத்து அப்படின்னு ராமுண்ணி அவளுக்கு நேராக அதை நீட்டினா. கிட்ட கொண்டு வராத, அது எனக்கு வேண்டாம். முதல்ல அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துல எரிஞ்சிட்டு வா அப்படின்னு கட்டளையிட்டா. ராமுண்ணி தாயத்தோட குளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சான். கரையில் நின்னபடி அதை விசியோட குளத்தோடைய மையத்தை நோக்கி வீசி எரிஞ்சான். நிலா வெளிச்சத்துல தாயத்தை தண்ணீரில் விழுந்ததும் ஒரு வட்ட சலனத்தை ஏற்படுத்தியதையும் அதை கரை நோக்கி வரதையும் ராமுண்ணி நின்று கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அவன் குளத்துல இருந்து திரும்ப முற்பட்ட போது ஏதோ ஒன்று புரண்டு எழக்கூடிய இறைச்சல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தவன் வியப்பில் வாயடைச்சு போயிட்டான். குளத்து நீர் கொதிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதுவும் தாயத்து விழுந்த மையப்பகுதியிலிருந்து குமிழ்கள் தோண ஆரம்பிச்சுது. அப்படியே பொங்கி எழவும் செஞ்சுது. சட்டுன்னு அதுலேருந்து ஒரு கருப்பு உருவம் மேலெழும்பி வந்து நின்றுச்சு. ராமுண்ணி ஓட முயற்சி பண்ணான், ஆனால் அவனால் முடியல. கால்கள் மண்ணில் அப்படியே புதஞ்சு வச்ச மாதிரி ஒரே இடத்துல அசையாமல் நின்றுட்டான். குளத்துடைய நீர்பரப்பில் அந்த உருவம் நின்றுகிட்டு இருந்துச்சு. ஏறத்தாழ 3 ஆள் உயரத்துக்கு அந்த கருப்பு உருவம் தலைமுடி அவிழ்த்து போட்டபடி பயங்கரமான தோற்றம் கொண்ட பிசாசா ராமுண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சுது. என்னை விடுதலை பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனால் என்னை தாயத்துக்குள்ளே அடைச்சி வச்சவனை நான் சும்மா விட மாட்டேன், அது அலறக்கூடிய குரலில் சொன்னிச்சு. அதை கேட்டதும் ராமுண்ணிக்கு உயிரை திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவன் ஓட தொடங்கினான். அந்த உருவம் நேராக பாஞ்சு போனது மடுமலை சேந்தனை நோக்கி தான். அவன் ஒரு பெரிய மாந்திரிகன். அவன் தான் புவனேஸ்வர் நாயருக்கு அந்த தாயத்தை கொடுத்துருந்தான். காட்டுவாசியாக இருந்த சேந்தன் ஒரு துர்தேவதையை தாயத்துக்குள்ள ஆகாவம் பண்ணி தாயத்துக்குள்ள அடக்கி வச்சிருந்தான். அந்த தேவதை உக்கிரமான சக்திகள்லாம் பெற்றிருந்தது. தாயத்திலிருந்து வெளிப்பட்டதும் அதோட ஒட்டுமொத்த கோபமும் சேந்தன் பக்கம் திரும்பிச்சு. சேந்தன் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தான். ஒரு எட்டி மரத்துக்கு மேல பரன் போட்டு அதையே குடிசை மாதிரி செஞ்சு வச்சிருந்தான். அதுதான் அவனோட இருப்பிடம். மரத்தோட குடிசையும் பலமா அசையறது பார்த்ததுமே முதல்ல ஏதோ சுழல் காற்றா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த மரத்தோட குழுக்கள் தொடர்ந்து இருக்கும்போது தான் மெதுவா கண்களை திறந்து பார்த்தான். ஒரு வினாடி பயந்தே போனான். தான் எப்போதோ தாயத்துக்குள்ள அடக்கி வச்சிருந்த பிசாசு தான் மரத்தை உலுக்கிட்டு இருந்தது. அந்த மரத்தை வேரோட பிடுங்கி எறிய முற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது சேந்தனுக்கு புரியவும் ஆரம்பிச்சது. தன்னோட இறுதி காலம் நெருங்கிருச்சு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம்னு நினைச்சவனா தன்னோட தலைமாட்டில் வச்சிருந்த வாளை கையில் எடுத்தான். எத்தனையோ மிருகங்களுடைய தலையை வெட்டி வீழ்த்திருந்தது அந்த வாள். ஒரு தடவை அந்த வாளை சுழற்றினா. 2வது தடவை சுழற்றும் போது வலது கையை மேற்கு புறமா உயர்த்தினா. ஒரே வினாடியில அவனோட இடது கை அறுபட்டு கீழே விழுந்துச்சு. அதுல இருந்து வழிஞ்ச ரத்தம் அந்த பிசாசோட வாயில சொட்ட ஆரம்பிச்சது. மனித ரத்தம் வாயில பட்டதும் அது திருப்தி அடைஞ்ச மாதிரி தோணுச்சு. நீ என்னை இப்ப திருப்திப்படுத்திட்ட, அதனால உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லியபடியே அந்த பயங்கர உருவம் மறைஞ்சு போச்சு. அது நேரா வந்து சேர்ந்த இடம் புவனேஸ்வர் நாயரோட தேங்காய் குடோனுக்கு தான். வெளியில சரஸ்வதி நின்றுட்டு இருந்தா. அந்த பிசாசு சரஸ்வதி கிட்ட நெருங்குச்சு.
அவ பயந்து நடுங்கினா. உன்னை கட்டி போடதான் என்ன தாயத்துக்குள்ள அடைச்சு போட்டாங்களா? அப்படின்னா உன் கதையை முடிச்சிடுறேன். அந்த உருவம் சரஸ்வதியை பிடிச்சது. பிடிச்ச கைய மேற்புறமா உயர்த்தி சரஸ்வதி தூக்க முயற்சி பண்ணப்போ அங்க மந்தாகினி வெளிப்பட்டா. சுடலை, என்ன இது? மந்தாகினி பிசாசு கிட்ட கேட்டா. அந்த குரலை கேட்டதும் சுடலைன்ற அந்த பிசாசு சரஸ்வதியை கீழே போட்டுச்சு. நான் தெரியாம செஞ்சிட்டேன். சுடலை மந்தாகினியை பார்த்து கை குப்பியபடி சொல்லுச்சு. சரி போகட்டும், காவல் இருக்கிற கருவேப்பிலை மரத்தடியில போய் இருந்துக்கோ மந்தாகினி சொன்னா. ரொம்ப பணிவோட பாஞ்சு போன சுடலை கருவேப்பிலை மரத்தினுடைய அடிப்பகுதி அடைஞ்சி அங்கிருந்த நாகசல்ல ஒண்ணுக்குள்ள புகுந்துக்குச்சு. மந்தாகினி சரஸ்வதி பக்கம் திரும்பினா. சரஸ்வதி, சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டா சரஸ்வதி, நான் உன்னை காப்பாத்திட்டேன், இனி நீ ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கணும் மந்தாகினி ஞாபகப்படுத்தினா. ஆனா சரஸ்வதி மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை சரஸ்வதி வெளிப்படுத்தவும் செஞ்சா. இருந்தாலும் நான் அவரை பழி வாங்கியே தீரணும். செய்யலாம், அதுக்கான நேரம் இன்னும் வரல. வரும்போது நானே உன்னை அதை செய்ய சொல்லுவேன் மந்தாகினி சொன்னா. சேகர கைமலும் ஹரிஹரனும் சேர்ந்து ஒரு மாட்டு வண்டியில தனலட்சுமி ஏத்திக்கிட்டு சோமதத்தனை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. தனக்கு என்ன நேரம் போகுதுன்னே அவளுக்கு இன்னும் தெரியல. எங்கேயோ தொலைவான இடத்துக்கு மட்டும் தன்னை கூட்டிட்டு போறாங்க அப்படின்றது மட்டும்தான் அவளுக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஏதோ நன்மையான காரியத்தை தான் செய்ய போறாங்கன்னு அவன் நம்பவும் செஞ்சா. மாட்டு வண்டி இருட்டுக்கு நடுவுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. வண்டியோட அசைவுல அப்படியே கொஞ்சம் தூங்கியும் போனா. திடீர்னு கண் முழிச்சு பார்த்தாவ கைமல் கிட்ட, ஆமா நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அங்க போய் சேர்ந்த பிறகு உனக்கே புரியும் அப்படின்னு ஹரிஹரன் சொன்னான். அவன் அப்பதான் முதல் தடவையா அவளை நெருங்கி இருந்தான். கைமல், என்ன தூங்கிட்டீங்களா என்ன, சத்தத்தையே காணோம் அப்படின்னு ஹரிஹரன் கேட்டான். நான் எப்படி தூங்குறது, தூங்கிட்டா வண்டி நாம் நினைச்ச இடத்துக்கு போகாது அப்படின்னு பதில் சொன்னாரு கைமல். நல்லது, கவனமா வண்டியை ஓட்டுங்க, நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடலான்னு பார்க்குறேன். சரி சரி செய் தம்பி அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் கூண்டு வண்டிக்குள்ள படுத்துக்கிட்டாங்க. கைமலுக்கு விஷயம் புரிஞ்சாலும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பேசாம வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. சோமதத்தனோட இருப்பிடத்தை நெருங்கும் போது வழக்கம் போல மிருதன் அங்க காத்துக்கிட்டு இருந்தான். மிருதனை பார்த்ததும் மாடு மேற்கொண்டு நகராம அப்படி நின்றுடுச்சு. அது மட்டும் இல்ல, பயந்து போன மாடு தீனக்குரல் எழுப்பவும் தொடங்குச்சு. என்ன செஞ்சோம், மாடை முன்னோக்கி நகர மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம வண்டியை ஏடாகுலமா தள்ளிக்கிட்டு பின்னோக்கி நகரவும் செஞ்சுது. அதே போல மாட்டை பார்த்ததும் மிருதனுடைய கண்களும் பிரகாசம் அடைஞ்சிச்சு. இந்த மாட்டை எனக்கு தரீங்களா அப்படின்னு மிருதன் கேட்டான். எதுக்குப்பா அப்படின்னு கைமல் கேட்டாரு. எனக்கு வேணும். அப்புறம் நாங்க எப்படி திரும்பி போறது, அதெல்லாம் வழி இருக்கு. எப்படி, பலி கொடுத்த பிறகு உங்களுக்கு அபாரமான சக்தி கிடைச்சிரும், உங்க கூட ரத்த சாமுண்டியே வந்துருவா. மிருதன் சொன்ன பதில கேட்டதும் கைமல் திகச்சு போயிட்டாரு. ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு, அப்படின்னா இந்தா மாட்டை எடுத்துக்கோ அப்படின்னு அவனோட கோரிக்கைக்கு இணங்கவும் செஞ்சாரு. மிருதன் மாட்டை நெருங்கினா. அது முன்ன விட உரத்த குரல்ல பயத்தோட அலறவே தொடங்கிருச்சு. எப்படிப்பட்ட பயங்கரமானவர்களையும் நடுங்க வைக்கக்கூடிய காட்சியை அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. கைமலுக்கு மாந்திரிகம் தெரிஞ்சிருந்தாலும் அவர் பார்த்த காட்சி அவருடைய முகத்தை வெளியேறி போக வச்சிருச்சு. உடம்பு முழுக்கவும் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஹரிஹரன் கண்களை பொத்துக்கிட்டான். தனலட்சுமி கத்த முயற்சி பண்ணி வாயை பிளந்தா. ஆனா என்ன காரணத்தாலும் தெரியல, சத்தம் மட்டும் வெளியவே வரல. ஏன்னா அவங்க பார்த்த காட்சி அப்படிப்பட்டதா இருந்துச்சு. மிருதன் முதல்ல இடதுபுறம் இருந்த காளமாட்டை நெருங்கினா. அதோட 2 கொம்புகளையும் பிடிச்சி மேல் பக்கமா உயர்த்தினா. பின்னங்கால்கள் 2 தரையில பதிஞ்சிருக்க காளையோட முன்னங்கால்கள் தொங்கியவாறு மேற்புறம் உயர்ந்துச்சு. அவனுடைய வாய் மாட்டோடைய கழுத்து பகுதிக்கு வந்துச்சு. தன்னுடைய பற்களை கொண்டு அங்க பலமா கடிச்சான். மாட்டோடைய ரத்த குழாய் அறுபட்டு ரத்தம் பீச்சு அடிக்க ஆரம்பிச்சுது. ஒரு பொட்டு ரத்தத்தை கூட வெளியே விடாம மிருதன் உறிஞ்சி குடிச்சான். ஒரு சில நிமிடங்கள்ல மாட்டோட உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அத்தியாயம் 25. ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு அந்த மாட்டை உயிரற்ற சக்கையான ஒரு வாழை மட்டை மாதிரி மிருதன் வீசி எறிஞ்சான். அது பொத்துன்னு தரையில போய் விழுந்துச்சு. உடனே வலதுபுறம் இருந்த மாட்டை நெருங்கினா. முந்தைய சம்பவம் அப்படியே தொடர்ந்து நடந்துச்சு. சேகர கைமலுக்கு தலையை விறுவிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்க விழுந்துருமோ அப்படின்ற பயத்துல 2 கைகளாலையும் வண்டியை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. தன்னுடைய வேலை முடிஞ்சதும் மிருதன் அவங்களை அழைச்சான். சரி வாங்க போகலாம். 3 பேரும் எந்திர கதையில அவனை பின்தொடர்ந்து போனாங்க. சோமதத்தனோட இருப்பிடத்துக்கு போனதும் மிருதன் வழக்கம் போல வெளியிலேயே நின்னுட்டான். 3 பேரையும் உள்ளேயும் போக சொன்னான். பிறகு அங்கிருந்து மறைஞ்சான் மிருதன். அந்த வீட்டு வராண்டால யாருமே இல்ல. ஒரே ஒரு நில விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது.
சேகர கைமல் ஒரு தடவை கணைச்சாரு, 3 பேரும் வெளியில இருக்கக்கூடிய சவுக்கையில காத்துக்கிட்டு இருங்க, அதுக்கு முன்னாடி உங்க கூட வந்திருக்கிற பொண்ணை குளிச்சுட்டு வர சொல்லுங்க, வர வழியில அவ அசுத்தமா இருக்கிறா, வடக்கு புறத்துல இருக்கக்கூடிய குளியல் அறையில தண்ணி இருக்குது. சோமதத்தனுடைய குரல் உள்ள இருந்து கேட்டுச்சு. சேகர கைமல் ஹரிஹரனோட முகத்தை பார்த்தாரு. அவன் எதுவுமே பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டான். தனலட்சுமி குளியலறை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சோமதத்தன் வெளியே வந்தாரு. அவர் கையில தாமரை இலை ஒன்னும் அதுல விபூதியும் இருந்துச்சு. அந்த தாமரை இலைய அவங்களுக்கு முன்னாடி நீட்டினாரு. 2 பேரும் விபூதி எடுத்த நெத்திலையும் தொண்டையிலையும் பூசிக்கிட்டாங்க. நாளைக்கு பூஜை ஆரம்பமாகும். ரொம்பவே சக்தி வாய்ந்த ஹோமம். இது வரைக்கும் யாருமே பெறாத அபூர்வமான சக்தியை நான் பெறுவேன். அந்த சக்தியோட நான் அவகிட்ட மோதுவேன். சோமதத்தன் யாருக்கும் விளக்குற மாதிரி பேசினாரு. அவருடைய பேச்சும் தோரணையும் கம்பீரமான தோற்றமும் அவர் சொன்னதை செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இந்த தடவை எப்படியும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு கைமல் மனசுக்குள்ள உறுதியை பதிச்சுக்கிட்டாரு. தனலட்சுமி குளிச்சுட்டு வந்தா. நிலவிளக்கு வெளிச்சத்துல சோமதத்தன் அவளை பார்த்தாரு. அவளுடைய உருண்டு திரண்ட உருவத்தை கவனிச்சதும் ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சாரு. இவளுடைய ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணா சாமுண்டி நிச்சயம் வெளிப்படுவா, அதே போல எந்த விதமான தடையுமே இல்லாம தன்னுடைய நோக்கமும் நிறைவேறும் அப்படின்ற உறுதி அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்தது. உங்க எல்லாருக்கும் உள்ள சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு, போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு சோமதத்தன். சேகர கைமலும் ஹரிஹரனும் அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி கை கால் முகம் எல்லாத்தையும் கழுவ போனாங்க. நீண்ட பயணம் அவங்க ரொம்பவே களைப்படைய செஞ்சிருந்தது. தனலட்சுமியோட உணவு மட்டும் சமயக்கட்டுக்குள்ளேயே பரிமாறப்பட்டுச்சு. கைமலுக்கு கஞ்சியும் புழுங்கி தாளிச்ச கிழங்கும் சுட்ட பப்படமும் மாவட ஊறுகாயும், ஹரிஹரனுக்கு சாதமும் சாம்பாரும் அவியல் பப்படம்னு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் தனித்தனியே தயாராகி இருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தருடைய முகத்தை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சாப்பிடும் போது அவங்க வீட்டுல சாப்பிட்ட அதே சுவையை உணரவும் செஞ்சாங்க. தங்களுடைய விருப்பம் சோமதத்தனுடைய சமையல்காரனுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் நினைக்க நினைக்க அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சமையக்கட்டுல இருந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு. தலையை உயர்த்தி 2 பேரும் பார்த்தப்போ அழகான பெண் ஒருத்தி அங்க நின்றுட்டு இருந்தா. மோகினியை போலவே இருந்தது அவளுடைய அழகு. எதுக்காக இப்படி கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கைமல் கேட்டாரு. உங்களுக்கு திருப்தியா இருக்கணும், அதெல்லாம் அவங்களோட வீட்டுல சமைச்சது தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. அந்த செய்தி 2 பேருக்குமே ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. நாங்க இப்படி எல்லாம் தனித்தனியா சமையல் செய்யற வழக்கமே எங்களுக்கு கிடையாது. அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி கொண்டு வர செய்வோம். அது எப்படி சாத்தியம்? இங்க அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி விருந்தாளியோட வீட்டு சாப்பாட்டை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அவரோட பேச்சு மேலும் மேலும் அவங்கள வியப்படை செஞ்சது. பரஸ்பரம் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கவும் செஞ்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சவுக்கையில வந்து படுத்தாங்க. விடிய கருக்கல்லையே சேவல் கூவினதும் கண் விழிச்சாங்க. ஹோமத்துக்கு ஆயத்தங்கள் செய்யப்பட்டு இருந்தது. ஏறத்தாழ அதே நேரம் புவனேஸ்வர் நாயர் குளிக்கிறதுக்கு குளத்துல இறங்கினாரு. ஒரு தடவை முழுகி எழுந்த போது இடுப்புல இருந்த தாயத்தை காணாமல் போயிருக்கிறத அவரு உணர ஆரம்பிச்சாரு. கழுத்தள தண்ணியில இருந்த போதே அவரோட உடல் குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சது. சரஸ்வதிக்கு பயந்துதான் தாயத்தை கட்டிக்கிட்டு இருந்தாரு. சமயம் பார்த்து அது காணாமல் போயிருக்குதே, என்ன செய்யறது? ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரி ஆனாரு. திரும்பவும் எப்படி மடுமலை சேர்ந்தவங்கிட்ட போறது? என்ன ஆனாலும் சரி வேற வழியே இல்லை, கடைசியில அவங்கிட்ட போக வேண்டியதுதான் அப்படின்னு தீர்மானமும் பண்ணாரு. ராமுனி அழைச்சாரு. ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம், நாம மடுமலை வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. மடுமலைன்ற பேரை கேட்டதும் ராமுனியோட மனசுல பயம் உயர ஆரம்பிச்சது. இங்க இருந்து போனவங்க எப்ப திரும்பி வருவாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் நாம தாக பிடிக்க வேண்டாமா? அதனால கண்டிப்பா போயே தீரணும். அதுக்கு என்னங்க, போகலாங்க அப்படின்னு ராமுனி வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். உடனே 2 பேரும் புறப்பட்டாங்க. கிராமத்தோட எல்லையை கடந்து காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே எதையோ உடைச்சி கலைக்கக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. எதில் நின்றுட்டு இருந்தது ஒரு பிரம்மாண்டமான யானை. மூங்கில் காட்டுக்குள்ள புகுந்து அதம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த யானை. புவனேஸ்வர் நாயர் பின்னோக்கி நகர்ந்து நின்னாரு. என்ன செய்யுதுன்னு தெரியாம ராமுனி தடுமாறினா. அது ஒரு மாலை நேரம். எந்த விதமான தீர்மானத்துக்கும் வர முடியாம அவங்க குழம்பிட்டு இருக்கும் போதே நல்ல வேலையா சேந்தனே எதிரில் வந்தான். அவன் காட்டு யானை ஒண்ணு மேலதான் உட்காந்துட்டு இருந்தான். யானை ஆடி அசி வந்துட்டு இருந்துச்சு. சேந்தன் உட்காந்துட்டு இருந்த யானை நெருங்கினதும் அதம் பண்ணிக்கிட்டு இருந்த இன்னொரு யானை அடங்கி ஒரு பக்கமா ஒதுங்கி போயிருச்சு. நீங்க என்னை தேடி வரதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் நானே வந்துட்டேன். யானையிலிருந்து கீழே குதிச்சு சேந்தன் பேச ஆரம்பிச்சான். நல்ல வேலை, கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். தாயத்திலிருந்து விடுபட்டு இருந்த பைசாகி உருவத்தை நினைச்சபடி சேந்தன் சொன்னா. எப்படி எதிர்பார்த்தீங்க? நாயர் கேட்டாரு. தாயத்துல இருந்து வெளியேறினதும் அது நேரா என்கிட்ட தான் வந்துச்சு. அதாவது என் வீட்டுக்கு. அப்பவே நினைச்சேன், இப்ப என்ன பண்ணலாம்?
தாயத்தை அவிழ்த்தது யாரு? சேந்தன் விசாரிக்க ஆரம்பிச்சான். கேள்வி விழுந்ததும் ராமுண்ணி நடுங்க தொடங்கினா. நான் தான் அதை அவிழ்த்து எடுத்தேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே தன்னை வெட்டி போட்டுருவாங்கன்றது ராமுண்ணிக்கு நல்லாவே தெரியும். மனசுக்குள்ளவே தனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த தெய்வங்களையும் வேண்டிக்கவும் ஆரம்பிச்சான். நல்ல வேலையா சேந்தன் அந்த கேள்விக்கு ஒன்றும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அந்த கேள்வியை மறுபடியும் கேட்கவும் இல்லை. குளிக்கிறதுக்காக குளத்துல இறங்கின போதுதான் தாயத்து இல்லைன்றதே நான் கவனிச்சேன். ஒருவேளை குளத்துக்குள்ளே விழுந்துட்டதோ என்னவோ சேந்தன் சொன்னா. இருக்கலாம் அப்படின்னு நாயர் பதிலளிச்சாரு. ராமனோட இதய துடிப்பு பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. மறுபடியும் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்ற மாதிரி சேந்தன் கேட்டதும், வேற என்ன, இந்த விஷயத்துல இருந்து என்னை காப்பாத்தணும், செஞ்சிடலாம், ஆனா அதுக்கு நரபலி கொடுக்கணும். ஒரு பொண்ணை, அதுவும் இதுவரை எந்த ஆணும் தொடாத ஒருத்தியா? புவனேஸ்வர் நாயர் யோசனையில ஆழ்ந்தாரு. அப்படி ஒருத்தியை கொண்டு வந்தா நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன், சேந்தன் உறுதியா சொன்னா. சரி, முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் நாயர் ராமுனி பக்கம் திரும்பினாரு. அவன் யார் பேரையாச்சும் சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவன் மலங்க விழிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு சேர்ந்த பிறகும் கூட நாயரோட யோசனை அதை சுத்தியே வட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆண் தொடாத ஒரு பெண்ணை எங்க இருந்து போய் கண்டுபிடிக்கிறது? இறுதியா ஒரு முடிவுக்கு வந்தாரு. ராமுனி, 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். 15 வயசான ஏதாவது ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வா. அதாவது அது கன்னி பெண்ணா இருக்கணும், ஞாபகம் இருக்கட்டும். தேடுற எஜமா. 10,000 ரூபாய் மனசுல கனவு கண்டபடி ராமுனி பதில் சொன்னான். தனிமையில் நடந்து வரும்போதுதான் தான் ஏத்துக்கிட்ட விஷயம் அவ்வளவு சுலபமானது இல்லை அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. எதுக்கும் தன்னுடைய பெரிய அக்காவோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தீர்மானிச்சான். நினைச்சபடி அக்காவோட வீட்டுக்கு சேர்ந்தான். வீட்டுக்குள் நுழையும் போதே கல்யாணி அக்கா அப்படின்னு சொல்லிபடி நுழைஞ்சான். தன்னோட சகோதரியை அன்போட அழைச்சான். அவளுக்கு எதுவுமே புரியல. தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், என்ன விஷயமா வந்திருக்கிறானோ, ஏதாவது நல்ல செய்தியா தான் இருக்கும் அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டா. ஆனா காரைக்காரான தம்பியோட வருகை எதுக்காக அப்படின்னு அவளுக்கு தெரியாம போயிருச்சு. என்னடா தம்பி, என்ன செய்தி அப்படின்னு கல்யாணி சந்தோஷமா கேட்டா. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், ரொம்பவும் ரகசியமும் கூட. சங்கதியை சொல்லு, விளக்கமா சொல்லிடுறேன். எங்க எஜமானோட மச்சினிச்சி மும்பையில வேலை செய்யறாங்க. அவங்க கூட உதவியா இருக்க ஒரு சின்ன பொண்ணு வேணும்னு சொல்றாங்க. 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கிடைக்கும். கல்யாணி யோசனையில ஆழ்ந்தா. சட்டுன்னு மனசுக்குள்ள தட்டுப்பட்டது. 3வது வீட்டை சேர்ந்த மாதவியோட மூத்த பொண்ணுடைய உருவம் தான். ஏழை குடும்பம். மூத்த மகளுக்கு 14 வயசு தான். அவளுக்கு கீழே மேலும் 5 பெண் குழந்தைகள் வேற இருக்காங்க. மாதவியோட கணவன் கூலி வேலை செய்யறவன். அந்த வீட்டார் நிச்சயம் ஒத்துக்குவாங்க, வேலை சுலபமா முடிஞ்சிடும் அப்படின்னு அவன் நினைச்சா. கல்யாணி கல்லெறிஞ்சி பார்த்தா. மாங்காய் விழவே செஞ்சது. அந்த பெண் குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது கல்யாணிக்கு 1000 ரூபாய் கொடுக்க தவறவே இல்லை ராமுண்ணி. மாலை நேரம் கடந்து இருட்டவும் ஆரம்பிச்சுது. இன்னும் 10 மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டியது இருக்கு. ரெண்டு பேரும் பொறுமையா நடக்க ஆரம்பிச்சாங்க. பொழுது இருட்டுக்கிட்டே வந்ததால குளிர்காற்று வீச ஆரம்பிச்சிருந்தது. யாரோ தன்னை பின்தொடர்ந்து வர மாதிரியே ராமுண்ணிக்கு தோணுச்சு. சட்டுன்னு திரும்பி பார்த்தான். ஆனா யாருமே தட்டுப்படவே இல்லை. மறுபடியும் நடக்க தொடங்கினா. 4 எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள மறுபடியும் யாரோ பின்தொடர மாதிரியே தோணவே மனசுக்குள்ள பயம் எழுப்ப தொடங்குச்சு. எதிர்பாராத கணத்துல அவன் தோல் மேல மிகவும் சில்லுன்னு ஒரு கை பதிஞ்சது போல் இருந்தது. திடுக்கிட்டு ராமுண்ணி திரும்பினா. நிலா வெளிச்சத்துல அது யாருன்னு தெரிஞ்சது. வந்திருந்தது தம்புராட்டி. பனங்காட்டு இல்லத்தை சேர்ந்த மந்தாகினி தம்புராட்டி தான். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்களோ மந்தாகினி கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சா ராமுண்ணி. எங்க இருந்து வரீங்க ராமுண்ணி? மந்தாகினி மறுபடியும் கேட்டா. இவ என்னுடைய அக்கா பொண்ணு, இவளை கூட்டிட்டு வர்றதுக்காக என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன் ராமுண்ணி பதில் சொன்னா. அவளோட பேரு சுமதி தானே? மந்தாகினி கேட்டா. இதெல்லாம் இந்த தம்புராட்டிக்கு எப்படி தெரியும்? ராமுண்ணி வியப்பா யோசிக்க ஆரம்பிச்சான். அத்தியாயம் 26. உன்னுடைய மருமக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே. மந்தாகினி சுமதியை நெருங்கினா. ராமுனுடைய மனசு எதிர்பாராத குறுக்கிட்டால படபடக்க தொடங்குச்சு. மந்தாகினி தான் கூட வந்தா ஏதாவது பிரச்சனையாகலாம். சுமதியை இங்க இருந்து எதுக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மேலும் சிக்கலை உருவாக்கலாம். அதனால தம்புராட்டி அங்கிருந்து ஏதாவது சொல்லி வெளியேற்றணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். கடைசியில அவன் மனசுக்குள்ள ஒரு உபாயம் தென்பட்டுச்சு. தம்புராட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க வர வழியில உங்க வீட்டு ஏச்சமா 4-5 பேர் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அது ஏதாவது அடுதல முடியலான்னு நினைக்கிறேன் ராமுண்ணி சொன்னா. அதை கேட்டு பரபரப்பு அடைஞ்சா மந்தாகினி. பிறகு கேட்டா,
நீ சொல்றது எந்த இடம்? முந்தின முச்சந்தில தான். இந்த பனி படர்ந்த பாதையில நான் எப்படி அவ்வளவு தூரம் போறது? மந்தாகினி சொன்னது உண்மைதான். மேற்கு திசையில இருந்து பனி படலம் நெருங்கி வந்துகிட்டு இருந்துச்சு. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த பகுதி முழுசும் பனியால சூழ்ந்தது போல ஆயிருச்சு. ராமுனி சட்டன்னு பெண் குழந்தை சுமதியோட கையை பிடிக்க கையை நீட்டினா. நான் இங்கதான் இருக்கேன் மாமா, பெண் குழந்தை பதில் சொன்னுச்சு. குரலை வச்சு சுமதி நின்றுட்டு இருந்த இடத்த தோராயமா நிதானிச்சு அவளோட கையை பற்றிக்கிட்டு நடக்க தொடங்கினா. தேங்காய் குடோனை நெருங்கினதும் ஒரு கணம் தயங்கினா. இந்த குழந்தைய பெரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது அவ்வளவு நல்லதில்ல. புவனேஸ்வரனோட பிள்ளைகள் லேசுப்பட்டவன் கிடையாது. ஹரிஹரனும் அவன் தம்பி சசிதரனும் குறிப்பா பயப்பட வேண்டியவங்க. நீ இங்கே இருமா, நான் உடனே திரும்பி வந்துடுறேன். யாரு வந்து கூப்பிட்டாலும் வெளியே வராதன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு ராமுண்ணி அங்கிருந்து கிளம்பினா. சுமதி தலையாட்டிட்டு அவன் கொடுத்த எச்சரிக்கையை ஏத்துக்கிட்டா. பெரிய வீட்டுடைய திருவாசப்படி அடையும் வரையிலும் ஓட்டமும் நடையுமா ஒண்ணுமே புரியாம பாஞ்சு வந்தான். அங்கிருந்து பார்த்தப்போ திண்ணையில போடப்பட்டிருந்த சாய்வு நாற்காலியில புவனேஸ்வர் நாயர் சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தாரு. அவருடைய 2வது மனைவி அவருடைய காலை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை, அவருக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறது அவருடைய 2வது மனைவி தான். முதல் மனைவியா இருந்திருந்தா தோண்டி துருவி விசாரிப்பா. அவன் திருவாசப்படியை தாண்டத நாயர் கவனிச்சாரு. போதும் போதும், நீ புறப்படு அப்படின்னு நாயர் மனைவி கிட்ட சொன்னாரு. அவ வீட்டுக்குள்ள போனதும் ராமுண்ணி அவரை நெருங்கினதும் ஒரே சமயத்துல நடந்துச்சு. விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? புவனேஸ்வர் நாயர் கேட்டாரு. முடிஞ்சிருச்சு எஜமா, குழந்தை எங்க? குடோன்ல விட்டுருக்கேன். நல்ல வேலை செஞ்ச. மேற்கொண்டு என்ன செய்யறது? இங்கே இருந்துட்டு போகட்டுமா? புவனேஸ்வர் நாயர் யோசனையில ஆழ்ந்தாரு. சாய்வு நாற்காலிலிருந்து எழுந்து வீட்டுக்குள்ள போனாரு. கடிகாரத்தையும் பார்த்தாரு. மணி 11க்கு மேல ஆகிட்டு இருந்தது. பேசாம இப்பவே சந்தங்கிட்ட போனா என்ன? அவருடைய மனசு கேட்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துக்கு போனா யாருக்கு எதுவும் தெரியாம இருக்கும், அதுதான் நல்லது. வெளியே வந்தவரு ராமுண்ணிய பார்த்தாரு. என்னங்க எஜமா, இப்பவே அந்த பொண்ணை அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். எங்க கொண்டு போகணும்? உனக்கு அதை சொன்னா புரியாது. சரி, நீ போய் படுத்துக்க. அப்புறம் எஜமா அப்படின்னு தலையை சொரிஞ்சா ராமுண்ணி. என்ன பணமா? ஆமா எஜமா, மிச்சத்தை வந்து தரேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால என்ன? நாயர் மறுபடியும் வீட்டுக்குள்ள போனாரு. திரும்ப வந்தப்போ அவர் கையில கொஞ்சம் ரூபாய் நோட்டுகள், கொஞ்சம் சில்லறையாவும் இருந்துச்சு. கொத்த கையை விட்டு அள்ளி எடுத்துட்டு வந்தாரு போல இருக்கு. இந்தா வச்சுக்கோ. தேங்காய் வியாபாரி இப்பதான் கொடுத்துட்டு போனான். அவன்கிட்ட அதை நீட்டினாரு. எஜமா, 10,000ன்னு சொன்னீங்க. அவ தந்த பணத்தை கையில வாங்கியபடி மென்னு விழுங்கினா. நான் தரேன்னு சொன்னதுதான். இது நீ தற்சமயம் செலவுக்கு வச்சுக்கோ. இப்ப நான் ரொம்பவும் சிக்கல்ல இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். ராமுண்ணி தயங்கினா. சுமதியை கொண்டு வந்திருக்கிறது நிச்சயமா நல்ல காரியத்துக்கு இல்லைன்றது மட்டும் ராமுண்ணிக்கு தெரியும். அது எப்படின்னா, சேந்தனை பார்க்க போனப்போ அவன் தானே கூட இருந்தான். ஆனா இவ்வளவு சின்ன பொண்ணை என்ன செய்ய போறாங்கன்றதுதான் அவனுக்கு தெளிவா விளங்கவே இல்லை. இருந்தாலும் ஆபத்தான ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுன்றது மட்டும் அவன் மனசுக்கு தெளிவா தோணவே செஞ்சுது. சேந்தனை பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த தாடியும் மீசையும் தொப்புள் வரைக்கும் நீண்டு கிடந்த தாடி கயிறு மாதிரி பிரிபிரியா தொங்கும். கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா பாம்பு குட்டிகள் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சிகப்பு நிற கண்கள், புகையில மற்றும் கஞ்சாவை மென்ன அரைச்சதால கரைபடிந்த பற்கள், அதுல மேற்புறம் பற்கள் மட்டும் நீண்டு தூர்த்திக்கிட்டு இருக்கும். கழுத்துல ருத்ராட்ச மாலை, அதுக்கு நடுவுல பதக்கம் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். காட்டுப்பூனையோட மண்டையோடு, கை விரல்கள்ல அழுக்கு படிந்த நீண்ட நகங்கள், இடுப்புல உடையா அணிஞ்சிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு மரத்தோடைய பட்டைகள். ஆக மொத்தம் பயம், அருவருப்பு, வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வடிவம் தான் சேந்தனுடையது. தன்னோட எஜமா அந்த சேந்தங்கிட்ட வச்சிருக்க தொடர்பு நல்லதுக்காக இல்ல. அவங்க மோசமான எதையோ செய்ய திட்டம் போட்டிருக்கணும். அந்த பொண்ணு தனியாவா உட்காந்துட்டு இருக்கு? நாயர் கேட்டாரு. ஆமாங்க, உங்களை யாரும் பார்க்கலையே? இல்ல, யாரும் பார்க்கல. சரி, நீ போலாம், நான் அப்புறமா உனக்கு கவனிக்கிறேன். அப்போ மாதவி அம்மாவோட விஷயம்? பொண்ணோட அம்மா தானே, பணத்தை கொடுத்துடலாம். ரொம்ப நெருக்கினாங்கன்னா எங்கிட்ட தான் கொண்டு வந்து விட்டுருக்கன்றத சொல்லிடு. அப்படிதான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா கவலை விடு, நீ போ. ராமுண்ணி மேற்கொண்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து நகர்ந்தான். அதன் பிறகு அங்க நின்றுட்டு இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். புவனேஸ்வர் நாயர் குடோனை நோக்கி நடந்தாரு. யார் இது? வெளியில காடு சத்தம் கேட்டதும் பயம் நிறைஞ்ச குரல்ல சுமதி கேட்டா. நான் தாம்மா, பயப்படாத. நாயர் அறைக்குள்ள வந்தாரு. சுமதி உட்காந்துட்டு இருந்தா. நாயரை பார்த்ததும் எழுந்து நின்னா. என்ன இது வரைக்கும் நீ பார்த்துருக்க மாட்டேல்ல? ராமுனோட எஜமான் தானே நீங்க? ஆமா, அவரே தான். ஆமா, இதுக்கு முன்னால எப்பயாவது என்ன பார்த்துருக்கியா? திருவிழாவுக்கு வந்திருக்கும் போது நான் உங்களை பார்த்துருக்கேன். அப்புறம் எதுக்காக பயப்படுற? சரிவா போலாம். சுமதி அவரை பின் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா. புவனேஸ்வர் நாயர் அவளுக்கு முன்னாடி டார்ச் லைட் எரிய விட்டபடி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அகலமான பாதை கொஞ்சம் கொஞ்சமா சிரித்து ஒற்றடி பாதையா மாறி இருந்தது.
அந்த ஒற்றடி பாதையில பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாறைகள் நிறைந்த பகுதிக்கு வந்ததும் அவ பயப்படுற மாதிரி தெரிஞ்சுது. உடனே புவனேஸ்வர் நாயர் தான் தோல்ல போட்டத துண்டை எடுத்து ஒரு முனையை பிடிச்சுக்கிட்டு மறுமுனைய சுமதி கிட்ட நீட்டி பிடிச்சிக்கவும் சொன்னாரு. 2 பேரும் நடைப்பயணத்தை தொடர்ந்தாங்க. மலை அடிவாரத்துல சேந்தன் நிக்கிறதும் டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல தெரிஞ்சது. அங்க நிக்கிறது பூதமுங்களா? சுமதி பயம் விலகாதவளா கேட்டா. இல்லம்மா, அவர் தான் நாட்டு வைத்தியர். எனக்கு உடம்புக்கு நோய் எதுவும் இல்லையே. நீ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி உன் உடம்ப பரிசோதிச்சு நோய் எதுவும் தாக்காம இருக்கிறதுக்காக மருந்து தர போறாரு. நான் எப்போ மும்பைக்கு போகணும்? அதுக்காக தானே இதெல்லாம். நீ ரொம்ப கெட்டிக்காரையா இருக்கியே. 2 பேரும் சேந்தனுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. பரவாயில்ல, நல்ல குழந்தை தான். சுமதியை நில ஒளியில பார்த்தபடி சேந்தன் திருப்தியா சொன்னான். சரி, மேற்கொண்டு என்ன செய்யணும்? நாயர் கேட்டாரு. நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க கூட வராம எப்படி? வந்தா எதிராளியை நிச்சயம் பார்க்கலாம். எந்த எதிராளிய? நாயர் கொஞ்சம் பயத்தோட கேட்டாரு. சரஸ்வதி தம்புராட்டியே தான். உண்மையாவா சொல்ற? அதுக்குள்ள இதெல்லாம் தயாராயிடுச்சா? நாயரோட பயம் இப்ப வியப்பா மாறி இருந்தது. அத்தியாயம் 27. மரணத்துக்கு பிறகு தன்னால் எரியூட்டப்பட்ட சரஸ்வதிய மறுபடியும் நேர்ல பார்க்க புவனேஸ்வர் நாயர் ரொம்பவே பயந்தாரு. இருந்தாலும் மாந்திரிகன் சேந்தன் பக்கத்துல இருக்கிறதுனால எந்த ஆபத்தும் நடக்காது அப்படின்னு திடமா நம்பினாரு. என்ன சேந்தன், ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் போல இருக்கு? நாயர் கேட்டாரு. அதோ தெரியுது பாருங்க, அந்த பாறைக்கு கிட்ட தான் போகணும். இதன் பிறகு நீங்க ஒருபோதும் சரஸ்வதி தம்புராட்டிய பார்க்க வேண்டியதே இருக்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தேவதை. நான் பார்க்கணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. உன்னோட விருப்பம் எப்படியோ அப்படியே பண்ணலாம் தான் கூட வந்துகிட்டு இருக்கேன். நரபலியை நேரடியாக பார்க்கக்கூடிய தைரியம் இல்லாததால நாயர் பதில் சொன்னாரு. அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம், நீங்க இங்கே நில்லுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சேந்தன் கொடுத்த இந்த யோசனைக்கு நாயர் உடன்பட்டதாக தான் தெரிஞ்சது. சேந்த சுமதியை அழைச்சுக்கிட்டு நடக்க தொடங்கினா. நாயர் பாறை மீது ஏறி உட்காந்துக்கிட்டாரு. பாறைகள் சிலவற்றை கடந்து சேந்தன் ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சான். குகைக்குள்ள கல் விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்துல அதுக்குள்ள இருந்த சிலை ஒண்ணு சுமதி நல்லாவே கவனிச்ச அந்த வினாடியே அலறவும் முற்பட்டா. விஷயத்தை யூகிச்சுக்கிட்ட சேர்ந்த சட்டுன்னு சுமதியோட வாயை பொத்துறதுக்காக கையை நீட்டினா. ஆனா அதுக்கு இடம் தராம அவ பின்வாங்கி திரும்பி நின்னா. அவ நின்ன தோரணையே ரொம்ப கம்பீரமா இருந்துச்சு. சேர்ந்த தன் மனசுக்குள்ள பாராட்டவும் செஞ்சான். அந்த சிலையோட காலடியில கிடந்த நீண்ட வாளை சேந்தன் கையில எடுத்தான். ஓம் ரத்த சாமுண்டி, ஓம் ரத்த சாமுண்டின்னு வாளை உயர்த்தி சேர்ந்த மந்திரத்தை உச்சரிச்சபடி சுமதியோட கழுத்தை நோக்கி விசையோட இறக்கினா. ஆனா வாள் கீழ்ப்புறம் இறங்கவே இல்லை. யாரோ அந்த வாளை மேற்புறமா இழுத்து பிடிச்சது மாதிரி அந்தரத்திலேயே நகராம நின்னுச்சு. சேர்ந்த எவ்வளவு முயற்சி பண்ணியும் வாள் கீழிறங்குற மாதிரியே தெரியல. தான் உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டியபடி வாளை கீழ்ப்புறமா இறக்க முயற்சி பண்ணான். வாள் கீழே இறங்குற மாதிரியே தெரியல. நான் உங்களுக்கு உதவி செய்யட்டமா அப்படின்னு நேரா திரும்பி நின்னா சுமதி. சேர்ந்த அவளை அப்பதான் பார்த்தான். அவனுக்கு எதிரில் நின்றுட்டு இருந்தது சுமதி இல்ல, வேற யாரோ. அவ சுமதியும் இல்ல, சரஸ்வதியும் இல்ல. உடல் முழுசும் உருகிய தங்கம் மாதிரி ஜொலிப்பா இருந்துச்சு. அது ஒரு பெண் உருவம். என்ன தெரியுதான அந்த உருவம் கேட்டுச்சு. தெரியலையே, சேந்தன் நடுங்கியபடி பதில் சொன்னான். சேந்தனுடைய கை வாள்ல இருந்து விடுபட்டுச்சு. இருந்தாலும் அந்த வாள் அந்தரத்திலேயே தொங்கியபடிதான் இருந்துச்சு. என்ன வாள் கைக்கே வரமாட்டாங்குது அப்படின்னு கேட்டவ தன் கையை உயர்த்தி வாளை பிடிச்சா. அடே துரோகி, அப்பாவியான ஒரு ஏழை பொண்ணை பலி கொடுக்கவா முயற்சி பண்ற? நான் ஒன்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாள் கீழே இறங்குச்சு. கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள சேந்தனுடைய வலது கை தோள்பட்டையில இருந்து அறுபட்டு கீழே விழுந்துச்சு. சேந்தன் கிட்ட இருந்து உரத்த குரல்ல அலறல் எழுந்ததும் அடுத்த வினாடி அந்த அலறல் சத்தம் புவனேஸ்வர் நாயருக்கும் கேட்டுச்சு. பாறை மேல உட்காந்துட்டு இருந்த நாயரோட காதுக்குள்ள அந்த அலறல் துல்லியமா விழுந்துச்சு. ஆனா அது சேந்தனுடைய குரலா சுமதியோட குரலான்னு அவரால் யூகிக்கவே முடியல. உயிர் பிரிகிற வேதனையில சுமதி தான் அப்படி கத்தரா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு. இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு. பேசாம குகைக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி மறைவா நின்று பார்க்கலாமா அப்படின்ற ஆவல் நாயருக்குள்ள எழுந்துச்சு. அதனால மெதுவா குகை வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. குகையை நெருங்கினதும் குகைக்குள்ள இருந்து மறுபடியும் ஒரு அலறல் எழுந்துச்சு. இப்போ அந்த அலறல் ஒரு ஆணினுடையது அப்படின்னு அவருக்கு தெளிவா புரிஞ்சுது. சந்தேகம் நிறைஞ்ச விழிகளோட குகையோட வாயில் ஓரமா நின்று கவனமா உட்புறத்தை எட்டி பார்த்தாரு. அங்க சேர்ந்த நின்ன நிலையிலேயே துடிச்சுக்கிட்டு இருந்தான். அவளோட 2 கைகளும் தோள்பட்டையில இருந்து அறுபட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு. ஒளியால வார்த்தை எடுத்தது மாதிரியான உருவம் ஒண்ணு கையில வாளோட
சேந்தனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. நாயர் அதை பார்த்ததும் தலைதெறிக்கு திரும்பி ஓட ஆரம்பிச்சாரு. சேந்தன் தரையில விழுந்து புரள தொடங்கினா. இதுதான் உனக்கு தண்டனை. நீ இது வரைக்கும் செய்த கெட்ட காரியங்களுக்கான பரிகாரத்தை செஞ்சு உயிரை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். அவனுக்கு முன்னாடி இருந்த பெண் உருவம் கட்டளையிட ஆரம்பிச்சது. அப்பதான் சேந்தன் அந்த உருவத்தை நல்லா பார்த்தான். அவன் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெண்மணி அது. நான் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை அப்படின்னு சொன்ன மந்தாகினி அங்கிருந்து வெளியேறினா. கண்ணுமுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருந்தாரு புவனேஸ்வர் நாயர். அவருக்கு பலமா மூச்சு வாங்குச்சு. அதனால ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் ஒதுங்கி நின்னாரு. இவ்வளவு நேரம் ஓடியும் இவ்வளவு தூரம் தான் வர முடிஞ்சுதா? ஆலமரத்தோடைய மறுபக்கத்துல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. யார் இது அப்படின்னு சட்டுன்னு திருக்கிட்டாரு நாயர். பதட்டத்தோட கேட்கவும் செஞ்சாரு. நான் தாங்க சுமதி. மரத்துக்கு அந்த பக்கமா உட்காந்துட்டு இருந்த அவ எழுந்து அவருக்கு முன்னாடி வந்து நின்னா. நீ நிஜமாவே நீதானா? நடுங்கிற குரல்ல கேட்டாரு நாயர். என்னங்க என்னமோ மாதிரி கேக்குறீங்க? உங்களை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு முன்புறமா நடக்கவும் ஆரம்பிச்சா சுமதி. இவகிட்ட மேற்கொண்டு என்னத்த சொல்ல நாயர் குழப்பத்தோட யோசிச்சாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாததால அவளோட நடக்கவும் செஞ்சாரு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ ராமுனியா நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல சுமதி நின்றுட்டு இருந்தா. புவனேஸ்வர் நாயர் சுத்தம் முத்தம் பார்த்தாரு. தான் கூட வந்தவளை காணுமே, அதுக்கு பதிலா ராமுனி கூட நின்றுட்டு இருக்கா. இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து சேர்ந்தா? நாயர் கேட்டாரு. நான் இந்த பக்கமா வந்தப்போ இவ இங்கேதான் நின்றுட்டு இருந்தா எஜமா. யாரோ ஒரு கிழவி இவளை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போனாலாம். யாரு? கிழவியா? ஆமாங்க அப்படின்னு சுமதி பதில் சொன்னா. அப்படின்னா தான் கூட வந்தது உண்மையிலேயே சுமதி இல்லைன்னு மனசுக்குள்ள நாயர் விரக்தியோட சிரிக்கவும் ஆரம்பிச்சாரு. அப்பனா நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேனா? ஆமா, என் கூட வந்தது யாரு? அவ யாரா இருக்கும் அப்படின்னு தீர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. யோசிச்சவரு வாய் விட்டு புலம்பவும் செஞ்சாரு. இத ராமுனி கவனிச்சுட்டான். எஜமா, நான் வர வழியில ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். யார பார்த்த? வேற யாரு? பனங்காட்டு தம்புராட்டியை தான் பார்த்தேன். நிஜமாவா? இந்த நடுராத்திரியில அவ எங்க போயிட்டு வந்தாலாம்? நாயர் வியப்போட கேட்டாரு. நான் அதை கேட்கலைங்களே, ராமுனி தயக்கத்தோட சொன்னான். அப்படின்னா நாயருக்கு ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த அடையாளமும் இல்லாததால அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ ராமுன்னு சொன்னதை வச்சும் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வச்சும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாரு. ஆனா இத பத்தி ராமுனி கிட்ட ஒரு வார்த்தை கூட விடவே இல்லை. எதுக்கும் சேகர கைமலும் ஹரிகரனும் வந்துடட்டும், இது எல்லாத்தையும் பிறகு தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சவரை வீட்டுக்குள்ள போனாரு. வீட்டுக்குள்ள போய் படுத்ததும் நாயருக்கு உறக்கம் சுத்தமா வரவே இல்லை. விடியற் காலையில சேவல் கூவுற வரைக்கும் கண்ணை திறந்தபடியே தான் படுத்து கிடந்தாரு. 1-2 தடவை அவரையும் அறியாம கண் இழுத்துட்டு போச்சு. அப்போ கோயிலுக்குள்ள பார்த்த சேந்தனுடைய வெட்டுப்பட்ட உருவம் நாயரோட கண் மாடி வந்து போச்சு. 2 தோள்பட்டையிலையும் கைகள் இல்லாம வெறும் சதப்பிசர்கள் மட்டும் தொங்கிக்கிட்டு அதுல ரத்தம் வடிஞ்ச அந்த விகாரமான உருவம் அவர் கண் மாடி வந்ததும் அவர் கட்டிலேயே கடந்து துடிக்க ஆரம்பிச்சாரு. சட்டுன்னு கட்டில விட்டு துள்ளியும் எழுவாரு, மறுபடியும் படுப்பாரு. சேந்தனுக்கு நடந்ததை அவரோட கண்ணால பார்த்ததால அவருக்குள்ள ஏற்பட்ட இந்த பயம் அவரை சுத்தமா தூங்கவே விடல. அதே நேரத்துல சோமதத்தன் தனலட்சுமிய வனதுர்கைக்கு பலி கொடுக்கறதுக்காக ஹோமத்தை தொடங்கி இருந்தாரு. சேகர கைமலும் அவருக்கு சீடரா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓம் வனதுர்காய் நம மந்திர வாக்கியங்கள் தொடர்ந்து ஒலிக்க ஆரம்பிச்சது. தனக்கு நடக்க போற அசம்பாவிதம் என்னன்னு புரிஞ்சிக்காம ஒரு அப்பாவியா தனலட்சுமி விக்கிரகத்துக்கு முன்னாடி கை கூப்பியபடி உக்காந்துகிட்டு இருந்தா. அவருடைய தலைமுடி அவிழ்ந்து கிடந்துச்சு. நெற்றியில சந்தன கீற்றும் குங்கும பொட்டும் அழகா இடம் பிடிச்சிருந்தது. ஆழத்தண்ணில நனைஞ்ச புடவைய மார்புடைய மேற்பகுதி வரைக்கும் இழுத்து கட்டியிருந்தா. பயங்கர வடிவம் கொண்ட வனதுர்கையோட கையில இருந்த ஒரு வாள் பலபலன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாள் தான் சோமதத்தன் கை வழியா தனலட்சுமியோட கழுத்தை அறுக்க போகுது. தனலட்சுமியும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சுயநினைவு இருக்கிற மாதிரியே தெரியல. அவ யாரோடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற மாதிரி தான் பார்க்கும் போது தோணுச்சு. விக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு பலிக்கல் இருந்துச்சு. அந்த பலிக்கல்ல இதுக்கு முன்னாடி விழுந்த ரத்தக்கரை மறையாம திட்டு திட்டா தெரிஞ்சது. பல தடவை நரபலியை ஏற்று வாங்கியிருக்கா அந்த வனதுர்கை. அடுத்த பலிக்காக தாகத்தோட காத்துக்கிட்டு இருந்தா. மந்தாகினி சட்டுன்னு விழிச்சா. அவ உன்னிகிருஷ்ணனுடைய மார்புல தலை சாட்சி படுத்திருந்தா. பயங்கரமான கனவு கண்டு விழிச்ச மாதிரி அவ கண்களை திறந்தா. என்ன மந்தாகினி, என்ன ஆச்சு? உன்னிகிருஷ்ணன் கேட்டான். ஒண்ணுமில்லைங்க, எனக்கு தூக்கம் வரல. அவ எழுந்து உட்கார்ந்தா. உன்னிகிருஷ்ணனும் அவளோட எழுந்து உட்கார முற்படவும் அவ நெற்றியில கை வச்சா. குளிர்ச்சியானோட கைவிரல்கள் நெற்றியில பட்டதும் அவன் ஆழ்ந்த அமைதியில விவரிக்க முடியாத சுகத்துல அமிழ்ந்தது மாதிரி கண்களை மூடிக்கிட்டான். மந்தாகினியோட உதடுகள்
நித்ரா மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தது. உன்னிகிருஷ்ணன் ஆழ்ந்த உறக்கத்துல முழுசா முழுகி போனான். மந்தாகினி கட்டிலிருந்து எழுந்தா. போர்வை எடுத்து உன்னிகிருஷ்ணனுடைய கழுத்து வரைக்கும் மூடினா. தலையணைய அவனுக்கு இடதுபுறமாவ அண்டை கொடுத்துட்டு ஒரு தடவை அவன முகத்தை ஊன்றி பார்த்துட்டு புறப்பட்டா. படுக்கை அறைக்கு வெளியே வந்தவ அந்த அறை கதவை மூடி வெளிப்புறமா தாளிட்டா. இடது கையில இருந்த நாக வடிவ வளையல கழட்டி படுக்கை அறையோட நிலை மேல வச்சா. வலது கையை உயர்த்தி வளையலோட மேற்கு புறமா அசைச்சா. வளையல் நிமிர்ந்து நாகமா படம் எடுத்து நின்னுச்சு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவ மந்திரிச்சா. மறுபடியும் அதோட மேற்கு புறமா கையை அசைச்சா. நாகம் மீண்டும் வளையெல்லாம் மாறிடுச்சு. திண்ணைக்கு வந்தா. வெளியே சமுத்திர பரப்பு மாதிரி இருள் மண்டி கிடந்துச்சு. எங்கேயும் ஒரே அமைதி. அவ தன்னோட இரு கைகளையும் அந்தரத்துல நீட்டினா. அத்தியாயம் 28. மந்தாகினி அந்தரத்துல பாஞ்சா. அவ போற வழியில ஒரு பெரிய பனைமரம் இருந்துச்சு. சமீபத்துலதான் அது முதலா காஞ்சும் போச்சு. நீண்டு உயர்ந்த ஒரு அரக்கணம் மாதிரி அந்த மரம் வான உயரத்துக்கு நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் நெருங்கி போன போதுதான் மந்தாகினி அந்த மரத்தை பார்த்தா. தன்னோட வலது கையை வீசி பனைமரத்தோடைய நடுப்பகுதிய வலுவா தட்டினா. வாளால வெட்டினது மாதிரி பனைமரம் 2 துண்டாச்சு. மேற்புற துண்டு பெருத்த சத்தத்தோட தரையில வந்து விழுந்துச்சு. மந்தாகினி மேற்புறமா விரைஞ்சு வந்துகிட்டு இருந்தா. அவ வனதுர்கையோட குகை கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்னா. உட்புறமா எட்டி பார்த்தா. தனலட்சுமியோட கழுத்துல வெட்டுறதுக்காக சோமத்தத்தை வாழை ஓங்கிறது தெரிஞ்சது. சட்டன்னு உட்புறம் பாஞ்சவ சோமதத்தை கையில இருந்த வாளுடைய கூர்மையான பகுதியை கையில பிடிச்சா. சோமதத்தனால தன்னுடைய கண்களை நம்பவே முடியல. யாரோ ஒரு பெண்மணி பலி கொடுக்க விடாம தான் கையில இருக்கக்கூடிய வாளை தடுத்து பிடிக்கிறத சோமதத்தை அதிர்ச்சியோட பார்த்தாரு. மந்தாகினி சாதாரண ஒரு பெண்மணியாகதான் சோமதத்தனுடைய கண்களுக்கு தெரிஞ்சா. அதனால வாளை பலமான விசையோட பின்னுக்கு இழுத்தாரு. ஆனா நடந்தது நேர்மாறா இருந்துச்சு. கூர்மையான முனைய பிடிச்சிருந்ததால சோமதத்தம் பின்னுக்கு இழுத்த வாளால மந்தாகினோட கை அறுபடவே செஞ்சது. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அவரோட கையில எந்த காயமோ ரத்தமோ வடியவே இல்லை. சோமதத்தை மீண்டும் வாழை வலுவோட பின்னுக்கு உருவினாரு. இது என்ன விளையாட்டு அப்படின்னு கோபத்தோட கேட்கவும் செஞ்சாரு. இந்த முறை வாளோட கைப்படி மட்டும்தான் சோமதத்தோட இழுப்புக்கு ஈடு கொடுத்துச்சு. கைப்படி மட்டும் அவர் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. வால் பகுதி முழுசும் மந்தாகினோட கையிலே தான் இருந்துச்சு. வாளை உயர்த்தினா. சோமதத்தனுடைய வயிற்று நோக்கி எரிஞ்சா. பலமான சத்தத்தோட வால் சோமதத்தனுடைய வயிற்றை துளைச்சிக்கிட்டு முதுகு பக்கமா வெளிவந்துருச்சு. எதிர்பாராத இந்த தாக்குதலால நிலகுடைஞ்சு போயிட்டாரு சோமதத்தன். அப்படியே மல்லாக்க விழுந்தாரு. வாளுடைய கூர்மையான பகுதி மண்ணுல இறங்கி அவரை தரையோட தரையா படுக்க வச்சிருச்சு. தனலட்சுமி நெருங்கினா மந்தாகினி அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியேறினா. இது எல்லாத்தையும் சேகர கைமல் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே தான் இருந்தாரு. அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஒரு சிலை மாதிரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னவரு தான். தனலட்சுமியோட அங்கிருந்து வெளியேறினா மந்தாகினி. அங்கிருந்து மிதந்த வரை பறக்க தொடங்கினா. ஆனா தனலட்சுமியால அதெல்லாம் உணர முடியல. அவ சுயநினைவே இல்லாம தான் இருந்தா. தனலட்சுமிய அவளுடைய வீட்டு திண்ணையில படுக்க வச்ச பிறகு மந்தாகினி பணங்காட்டு இல்லத்துக்கு வந்து சேர்ந்தா. கனவுல நடக்கிற மாதிரி அது வரைக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சேகர கைமல். சட்டன்னு சுயநினைவுக்கு வந்தவரா சோமதத்தனுடைய வயிற்றுல பாஞ்சிருந்த வாளை உருவி எடுக்கிறதுக்காக அவரை நெருங்கினாரு. வாள் கிட்ட கையை கொண்டு போனவரு விசுக்குன்னு கைய பின்னாடி இழுத்துக்கிட்டாரு. அதுக்கு காரணம் வாள் உலையில போட்டு காய்ச்சற மாதிரி பழுக்க காய்ச்சப்பட்டிருந்தது. அதே நேரத்துல சோமதத்தனுடைய வயிற்று பகுதியிலிருந்து மாமிசம் கருகக்கூடிய வாடையும் வெளிவர ஆரம்பிச்சது. சேகர கைமல் என்ன செய்யுதுன்னு தெரியாம தவிச்சாரு. இப்படி வாங்க அப்படின்னு வலியால துடிச்சபடி சோமதத்தன் கைமலை கிட்ட கூப்பிட்டாரு. கைமல் சோமதத்தனை நெருங்கி குனிஞ்சு நின்னாரு. அவளை சும்மா விடக்கூடாது, ரொம்பவும் சக்தி வாய்ந்தவதான். ஆனா இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. ரொம்பவே சோர்வடைஞ்சு பேசினாரு சோமதத்தன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கைமல் கேட்டாரு. என்னுடைய பிதாமகர்கள்ல குரு ஒருத்தர் கோட்டைக்குள்ள சமாதி அடைஞ்சிருக்காரு. அங்க போய் நரபலி நடத்தி ரத்தத்தை அவருடைய உதடுகள்ல விழும்படி செஞ்சா அவர் வீழ்ச்சிப்பாரு. சோமதத்தன் வேதனையில துடிச்சபடி கஷ்டப்பட்டு பேசினாரு. குருவோட பேர் என்ன? அஷ்டமுக பெருமாள். ஆணை மருதனையே வெறும் விரலால கட்டி போட்டவரு. அவர் சமாதி அடைஞ்சு 250 வருஷம் ஆயிருச்சு. 125வது வயசு கணக்கின்படி இன்னும் அவர் 5 வருஷம் செயல்படக்கூடிய சாத்தியம் இருக்கு அப்படின்னு சோமதத்தன் கைமல் கிட்ட தெரிவிச்சாரு. நீங்க குறிப்பிடக்கூடிய கோட்டை எங்க இருக்குது? இங்க இருந்து நேரா கிழக்கு திசையில பயணம் செஞ்சீங்கன்னா மலை அடிவாரத்துல பளிச்சுன்னு தெரியும். இந்த நாட்டை ஒரு காலத்துல ஆண்டுட்டு இருந்த மன்னர்களுடைய கோட்டை அது. மணியனார் கோட்டைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஓ, மணியனார் கோட்டையா? அது எனக்கும் தெரிஞ்சதுதான். கோட்டைக்குள்ள சமாதி எந்த இடத்துல இருக்கு? பாதாள சிறைக்குள்ள.
அதன் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? கோட்டை மட்டும்தான் தெரியும், வரலாறுலாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா கேட்டுக்கோங்க, இந்த வாள் என்னுடைய உடம்ப சுட்டு பொசுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் வாயால பேச முடிஞ்ச வரையில சொல்றேன். சோமதத்தன் தன் பேச்ச ஆரம்பிச்சாரு. ஆவல் நிறைஞ்சவரா கைமல் சோமதத்தன் சொல்றத கேட்க ஆரம்பிச்சாரு. மணியனார் கோட்டையுடைய ராணி பேரு மணியம்மாள், பேரழகியா விளங்கியவ. 21வது வயசுல நாட்டோட நிர்வாகத்தை ஏத்துக்கிட்டாங்க. ராணி எல்லா கலைகள்லயும் சிறந்து விளங்கினா. மன்மதனையே ஆசைப்பட வைக்கக்கூடிய பேரழகு அவளுடையது. அப்போ நாட்டுல ஏற்பட்ட பச்சிளங்குழந்தையினுடைய மரணத்துக்கு பரிகாரம் செய்யறதுக்காக பாண்டிய நாட்டுல இருந்து அஷ்டமுக பெருமாள் அப்படின்ற மாந்திரிகனை வரவழைச்சிருந்தாங்க. பெருமாள் மந்திர வித்தைகள்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தேர்ந்தவரா இருந்தாரோ அதே மாதிரி மிக மோசமான குணங்களையும் கொண்டவரு. பெண்கள் விஷயத்துல ரொம்ப பலகீனமானவரு. மகத்தான தன்னுடைய மாந்திரிக சக்தியால சிசுக்களுடைய மரணத்தை மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னவரு. அதுக்கு பிரதிஉபகாரமா ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் ராணி தான் கூட தங்கணும் அப்படின்னு கேட்டாரு. நாட்டோட நலன் கருதி ராணியும் அதுக்கு உடன்பட்டாங்க. நாட்டு மக்களுக்கு பிறக்கக்கூடிய தலைச்சன் குழந்தைகள் ஒவ்வொன்னா இறந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த சம்பவத்தோடைய காரணகர்த்தாவே அஷ்டமுக பெருமாள் தான். அந்த நாட்டு மக்களுடைய குழந்தைகளை கொன்னது பெருமாள் அனுப்பி வச்ச யோகினிகள். ராணி தன்னோட கோரிக்கைக்கு இணங்கினதும் பெருமாள் யோகினிகளை திரும்ப தாங்கிட்டே அழைச்சுக்கிட்டாரு. சொன்ன சொல்ல காப்பாற்றதை தவிர ராணிக்கு வேற வழியே இல்லை. சொன்ன சொல்ல காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம். பெருமாள் ராணியோட பூமேனிய சுத்தமாக்கிட்டாரு. இதனால ராணியும் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. திருமணம் ஆகாமலேயே கற்பிழந்த ராணியோட ஆவி பெருமாளை பழிவாங்க முற்பட்டுச்சு. அவர் தானாவே தான் உயிரை துறந்து சமாதி அடைஞ்சாரு. நடந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ராணியோட முறப்பையன் பெருமாளோட உடம்ப பாதாள சிறைக்குள்ள போட்டு ஒரு கல்லறையை எழுப்பினாரு. போதாத குறைக்கு சங்கிலி எல்லாம் போட்டு பெருமாளோட உடம்பு பலவாரா பிணைக்கவும் செஞ்சாரு. பெருமாளோட உடம்பு மீது பிணைக்கப்பட்டுள்ள சங்கிலிகளை அகற்றி கல்லறைக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளோட மண்டை ஓட்டுக்கு மேல மனித ரத்தத்தை தெளிச்சா போதும், அவர் மறுபடியும் விழிச்சுக்குவாரு. அதன் பிறகு மற்றதை அவரே பார்த்துப்பாரு. இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சோமதத்தனுடைய உடம்பு அசைவற்று போச்சு. சேகர கைமல் குகையிலிருந்து வெளியேறினாரு. வெளியே கடுமையான இருட்டு. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் மட்டுமே கண் சுமிண்டிக்கிட்டு இருந்துச்சு. கைமல் இருட்டையும் பொருட்படுத்தாம நடக்க தொடங்கினாரு. இரவுடைய 3வது ஜாமம் முடிவடைகிற நேரத்துல தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாரு. புவனேஸ்வர் நாயர்கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சு குழப்பத்துல ஆழ்ந்தும் போனாரு கைமல். நாம இந்த செய்தியை சொன்னா பதிலுக்கு அவர் எப்படி பொங்கி எழ போறாருன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள பயப்படவும் செஞ்சாரு. ஒருவேளை நாம சொல்றத அவர் நம்பாம போனா என்ன நடந்தாலும் சரி, சொல்ல வேண்டியதுதான், வேற வழியே இல்லை அப்படின்னு பல வகையில யோசிச்சபடியே கைமல் கண்களை மூடி படுத்திருந்தாரு. பொழுது விடுந்ததும் பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க ஊர் பெரியவங்க ஒட்டுமொத்த பேரும் குழுமி இருந்தாங்க. விஷயம் என்னன்னு புவனேஸ்வர் நாயரை கைமல் கிட்ட சொன்னாரு. உட்காருங்க கைமல், போன காலை நல்லபடியா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் பெரியவங்கெல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்களே, எதுக்குன்னு பாக்குறீங்களா? கோயில்ல திருவிழா நடத்துறத பத்தி முடிவு பண்றதுக்காக தான். கைமலுக்கு அது ஒரு புதிய செய்தியா தான் இருந்துச்சு. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அது. ஒரு காலத்துல பனங்காட்டு இல்லத்துக்கு சொந்தமானதா இருந்துச்சு இந்த பத்திரகாளி கோயில். பகவதி அந்த கோயிலுக்கு வந்ததுக்கான பின்னணியில எத்தனையோ ஐதீக கதைகள் இருந்துச்சு. பனங்காட்டு இல்லத்தை சேர்ந்த சிவன் கோயிலுக்கு அருகில தான் பத்திரகாளியோட கோயிலும் இருந்துச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அங்க பூஜைகளும் திருவிழாக்களும் இடைவெளி இல்லாம நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு அப்படிப்பட்ட தகவல்கள் தெரியாம போயிருச்சு. கோயிலை சீர்படுத்தாமலேயே புதர் மண்டி காடு பிடிச்சு கிடந்தது. தாருகனை கொன்னுட்டு ரத்தம் சொட்டக்கூடிய தலையோட பத்திரகாளி உருவத்தை அங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கோயிலை சுற்றியும் என்னென்னவோ சக்திகள் சுத்திக்கிட்டு இருக்கிறதா புவனேஸ்வர் நாயருக்கும் தெரியும். அதுவும் ஓலைச்சவடி ஒன்றின் மூலமா தான் அவருக்கே தெரிய வந்துச்சு. அந்த கோவிலை சீர்படுத்தி திருவிழாவை நடத்திட்டோம்னா பகவதி அம்மா குளிர்ச்சி ஆயிடுவா. தற்போது தான் குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்ற நம்பிக்கை நாயருக்கு பிறந்திருந்தது. ஒருபுறம் மாந்திரிக ரீதியான முயற்சிகள்லையும் இன்னொரு புறம் பகவதியை எப்படியா திருப்திப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியும் தொடரட்டும் அப்படின்றது நாயரோட நோக்கமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பகவதியை பத்தி அவருக்கு வேறொரு ரகசியமும் தெரியும். அதாவது தேவியை முறைப்படி பூஜை செஞ்சு அவங்க மனசை குளிர செஞ்சிட்டோம்னா அந்த பக்தனுக்காக பகவதி எந்த உதவியும் செய்ய முன் வருவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பனங்காட்டு இல்லத்துக்கு வந்திருக்கிற அவளை தீர்த்து கட்டுறதுக்கு சரியான வழி இதுதான் அப்படின்றதுதான் நாயர் தேர்ந்தெடுத்திருந்தாரு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்கு. கைமல்
ஒரு வகையா மென்னு விழுங்கி பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்த பீடிகையை வச்சு அவர் பேச போற விஷயத்துல ஏதோ விபரீதமான விஷயம் இருக்குது அப்படின்றத நாயர் உணர்ந்துகிட்டாரு. உடனே உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்துச்சாரு. என்ன விஷயம்? நாயர் மெதுவான குரல்ல கேட்டாரு. எல்லாமே சிக்கலாகிருச்சு. தனலட்சுமி தப்பிச்சிட்டா. சோமதத்தன் சுவாமிய ஒரு மோகினி கொன்னுருச்சு. கைமல் மூச்சு விடாம பேசினாரு. அதிர்ச்சியான புவனேஸ்வர் நாயர் பிறகு அப்படின்னு பதட்டமா கேட்டாரு. அந்த ஒத்த வார்த்தை கேட்டதுக்குள்ள அவருடைய ஒட்டுமொத்த உடம்பும் குப்புன்னு வியர்த்து போச்சு. சாவதுக்கு முன்னாடி சுவாமி ஒரு உபாயம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. என்ன உபாயம்? அது கொஞ்சம் விரிவா பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாமா? நாயர் அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துட்டாரு. பிறகு திருவிழாவை எப்படி நடத்துறது அப்படின்றத பத்தி தீவிரமா விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. திருவிழா ரொம்பவும் கம்பீரமா இருக்கணும். பக்கத்து ஊர்க்காரங்கெல்லாம் மூக்குல விரல வச்சு அதிசயப்படணும். வீரராக நாயர் சொன்னாரு. ஆமா, அதுதான் சரி. 10 நாள் திருவிழா. 10வது நாள் அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கணும். நாயர் சொன்னாரு. பள்ளி வெட்ட நாள் அன்னைக்கு அருமையான சங்கீத கச்சேரி ஒன்று ஏற்பாடு செய்யலாம். பாண்டி நாட்டுல இருந்து நல்ல ஒரு வித்வானை அழைச்சிட்டு வர நான் ஏற்பாடு பண்றேன். பஞ்சாயத்து உறுப்பினரான ராமன் ஆசாரி அதுக்கான முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு. அப்படியே செஞ்சுட்டா போகுது. திருவிழாவுக்கு தேவையான மொத்த செலவுல 3/2 பங்கை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நாயர் சொன்னாரு. ஒரு முக்கியமான விஷயம், திருவிழாவில் 12 யானைகள் கலந்து கொள்ளணும். அது என்ன குறிப்பா 12 யானைகள்? வீரராகவன் கேட்டாரு. அதுலதான் திருவிழாவோட மகிமையே இருக்குது. 12 யானைகள்னா செலவு ரொம்ப அதிகமாகுமே. இன்னொருத்தர் குரல் எழுப்ப ஆரம்பிச்சாரு. யானைகளுக்கு ஆகக்கூடிய அதிகப்படியான செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு நாயர் முன் வந்தாரு. இப்படியா அன்னைய சபை கலைஞ்சுது. யானைகளோட விஷயத்த நான் ஏன் ஏத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா கைமல் அப்படின்னு புவனேஸ்வர் நாயர் தனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது கைமல் கிட்ட கேட்டாரு. புரியலையே அப்படின்னு கைமல் மலங்க விழிச்சாரு. அங்குதான் இருக்குது சூட்சமம். புவனேஸ்வர் நாயர் பூடகமா சிரிச்சபடி சொன்ன போது கைமலுக்கு சரியா விளங்கவே இல்லை. அத்தியாயம் 29. யானைகளை பற்றி புவனேஸ்வர் நாயர் பூடகமா குறிப்பிட்ட விஷயம் கைமலுக்கு புரியல. இருந்தாலும் புவனேஸ்வர் நாயர் தனக்கு ஆதாயம் இல்லாத விஷயத்துல இவ்வளவு ஆர்வத்தெல்லாம் காட்ட மாட்டாரு. அது கைமலுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் மேற்கொண்டு அதை பத்தி எதுவுமே அவர் கேட்கல. அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுது. தனலட்சுமி தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதை பத்தி நாயர்கிட்ட சொல்லியும் கூட அது ஒரு விஷயமா அவர் எடுத்துக்கவே இல்லை. அப்படின்னா நாயர் மனசுல வேற ஏதோ ஒரு புதிய திட்டம் இருக்குதுன்றத கைமல் உணர ஆரம்பிச்சாரு. எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு கைமலை தான் கிட்ட அழைச்சாரு நாயர். நீங்க எதையோ சொல்ல ஆரம்பிச்சீங்க, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுது. சோமதத்தன் செத்து போயிட்டாரு இல்லையா? அப்படின்னா நாம வேற ஒரு ஆளை தேடி போகணும். வேற என்ன செய்யறது? விஷயம் அவ்வளவு சுலபமானதுன்னு எனக்கு தோணவே இல்லை. கொஞ்சம் அசாதாரணமான விஷயம்தான். இல்லைன்னா அவரை கொல்ல முடியுமா? அந்த காட்சியை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். என்னோட சப்த நாடிகளும் அப்படியே தளர்ந்து போச்சு. கைமல் தான் பார்த்த காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து அதை நாயர்கிட்ட விளக்கமா சொன்னாரு. கைமல் பேச்சுல இருந்த உண்மை அப்பதான் புவனேஸ்வர் நாயருக்கு விளங்கவும் ஆரம்பிச்சது. ஒரு கணம் அப்படியே அசைவற்று போயிட்டாரு. அவர் இறந்து போனாலும் நமக்கு நல்ல ஒரு வழியை சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நாம அந்த அளவுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லைன்னு கைமல் ஆறுதல் சொல்லாமலும் இல்லை. அப்படின்னா கூடிய சீக்கிரமே யாரையாவது அங்க கொண்டு போய் அங்க பலி கொடுத்தாகணும். சமாதியில இருக்கிறவரை எழுப்பணும். உங்களுக்கு துணையா சதாசிவனை கூட்டிட்டு போய் எல்லா வேலைகளையும் பாருங்களேன் அப்படின்னு புவனேஸ்வர் நாயர் தன்னுடைய 6வது மகனை சிபாரிசு செஞ்சாரு. அப்படியே செஞ்சிடலாம், நாங்க இன்னைக்கே புறப்படுறோம் கைமல் சொன்னாரு. சேகர் கைமலும் சதாசிவனும் பலியிடுறதுக்காக யாரை அழைச்சிட்டு போலாம் அப்படின்றத பத்தி யோசிச்சாங்க. கடைசியில படகு ஓட்டக்கூடிய வேலை பார்த்துட்டு இருந்த கண்ணன் அப்படின்ற இளைஞனை கொண்டு போறதுன்னு முடிவாச்சு. கைமல் கண்ணனை நெருங்கினாரு. சதாசிவன் கூப்பிடுறதா சொன்னாரு. உடனே அவரோட புறப்பட்டான் கண்ணன். வெகு தூரம் படகுல பயணம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. கண்ணனுக்கு அந்த பயணத்துல எதுவுமே விபரீதமா படவே இல்லை. கைமல் பெரிய கைத்தடியோடையும் வாள் ஒன்னையும் தான் கூட வச்சுக்கிட்டு இருந்தாரு. 3 பேரும் படகுல ஏறி தன்னோட பயணத்தை தொடர்ந்தாங்க. ஆகாயத்துல நிலவு நல்ல வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. படகு பயணம் கடினமாலாம் இல்ல. ஏறத்தாழ 5 மணி தொலைவு போன பிறகு கைமல் படகை வலதுபுற கரையில ஒதுக்க சொன்னாரு. கரையை ஒட்டி வளர்ந்திருந்த மரத்துல படகை கட்டி போட்டான் கண்ணன். அவர்களோட சேர்ந்து நடக்கவும் ஆரம்பிச்சான். புதர் மண்டி கடந்த பாதை வழியா கொஞ்ச தூரம் போன பிறகு அந்த ஒற்றையடி பாதை முடிவுக்கு வந்திருந்தது. மணியனார் கோட்டை இருள் அடைஞ்சு காணப்பட்டுச்சு. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையுமே பேசிக்காம பயணம் செஞ்சாங்க. அதுக்கு காரணமும் இருந்துச்சு. பேச ஆரம்பிச்சா தங்களையும் மீறி ஏதாவது ரகசியத்தை வெளியே சொல்லிடவும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சதாசிவனும் கைமலும் ஒரு வார்த்தை கூட பேசாம நடந்துகிட்டு இருந்தாங்க. கோட்டையோட வாசல 3 பேரும் அடைஞ்சாங்க. மூடி இருந்த கதவை ஒட்டி
காட்டுச் செடிகள் கண்டபடி வளர்ந்திருந்தது. சதாசிவம் டார்ச் லைட்டை எரிய விட்டான். கையில இருந்த பெரிய வாளால கைமல் அந்த செடிகளை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சாரு. கூர்மையான வாளா இருந்ததால விரைவிலேயே செடிகள் அறுபட்டு விழுந்தது. உட்புறமா அதே போல செடிகள் ஏராளமா வளர்ந்திருந்தது. கைமல் கொஞ்சமும் சளைக்காம அதை எல்லாத்தையும் வெட்டி தள்ளினாரு. இதுதான் வழி அப்படின்னு நினைக்கிறேன். சதுரமான ஒரு குழியை நெருங்கி கைமல் சொன்னாரு. எட்டி பார்த்தப்போ கீழ்ப்புறமா கருங்கல் படிகள் தென்பட ஆரம்பிச்சுது. உள்ள ஏதாவது பூச்சிப்பட்டையும் இருக்குதோ என்னவோ சதாசிவன் சொன்னா. அதுக்கெல்லாம் என்கிட்ட மாற்று வழி இருக்கு. கைமல் தான் கையில இருந்த பெரம்ப சுட்டி காட்டியபடி பேசினாரு. இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் எப்படிப்பட்ட உயிரும் நம்ம பக்கத்திலேயே நெருங்காது. பாம்புகளை தொட்ட உடனே இறந்து போகும் அளவுக்கு சர்பகாந்தி மருந்தால பக்குவம் செய்யப்பட்டிருந்தது அந்த பிரம்பு. அவங்க நடக்கும் போது ஏதேதோ உயிரினங்கள் ஓடி மறையக்கூடிய சரசரப்பு சத்தமும் கேட்டுச்சு. கடைசியா கீழ்த்தளத்துக்கு வந்தாங்க. 2 புறமும் வரிசையான அறைகள் இருந்துச்சு. ஒரு வராண்டா பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. வெகு காலமானதால அங்கிருந்த இரும்பு கம்பிகள் எல்லாமே துருபிடிச்சு கிடந்துச்சு. அவங்க 3 பேர் நின்றுட்டு இருந்த இடம் ஒரு பாதாள சிறை பகுதின்றது அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. சதாசிவம் டார்ச் லைட்டை ஒரு பக்கமா அடிச்சு இங்க பாருங்க அப்படின்னு சொன்னான். அங்க ஒரு சமாதி இருந்துச்சு. அகலமான கருங்கல் பலகை ஒன்னால சமாதியோட மேற்புறத்தை மூடி இருந்தாங்க. அந்த சமாதிய சங்கிலியால பிணைக்கவும் செஞ்சிருந்தாங்க. சங்கிலி பித்தளையால் செய்யப்பட்டிருந்தது. துருப்பிடிச்சு போகாம இருக்கிறதுக்காக பித்தளையால செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்ததும் கைமல் புரிஞ்சுக்கிட்டாரு. வர வேண்டிய இடத்துக்கு சரியாதான் வந்து சேர்ந்திருக்கிறோம். கைமல் கண்ணனை ஓரக்கண்ணால பார்த்தபடி சொன்னாரு. சரி, நீ நம்ம என்ன செய்யணும்? சதாசிவம் கேட்டான். முதல்ல இந்த சங்கிலி எல்லாத்தையும் அறுத்துட்டு சமாதியை மூடி இருக்கக்கூடிய கருங்கல் மூடிய நகர்த்தணும். கைமல் சொன்னாரு. அதுக்கு நம்ம எதையுமே கொண்டு வரலையே. சதாசிவம் விழிச்சபடி கேட்டான். கைமல் தான் கையில இருந்த வாளால சங்கிலியோட பிணைப்புகளை வெட்ட ஆரம்பிச்சாரு. குறுக்கு நெடுக்குமா போடப்பட்டிருந்த 6 சங்கிலியோட பிணைப்புகளையும் ஒவ்வொன்னா வெட்ட தொடங்கினாரு. அது எல்லாமே கழண்டு விழ தொடங்குச்சு. இனி கருங்கல் பலகை நகர்த்த வேண்டியதுதான் பாக்கி. கைமல் சொன்னாரு. 3 பேருமா சேர்ந்து கருங்கல் பலகைய அப்படியே தூக்கி ஒரு புறமா வச்சாங்க. சதாசிவன் சமாதிக்குள்ள டார்ச் லைட் வெளிச்சத்தை பாய்ச்சினா. உள்ள இற்று போக தொடங்கி இருந்த எலும்பு கூடு ஒண்ணு தென்பட்டுச்சு. அதோட வாய் பிளந்திருந்தது. கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல குழிதான் தென்பட்டுச்சு. கண்ணன் பயந்து போய் கொஞ்சம் பின் வாங்கினா. கண்ணா, ஒரு முக்கியமான மாந்திரிக விஷயத்துக்காக நம்ம இந்த எலும்பு கோட்டை இங்க இருந்து எடுத்துட்டு போக போறோம். சேகர கைமல் ஒரு மாந்திரிகர் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால அவன் சொன்னதுல எதுவும் உட்பொருள் இருப்பதா கண்ணன் சந்தேகப்படவே இல்லை. கண்ணா, அந்த மண்டை ஓட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் போய் எடு அப்படின்னு கைமல் சொன்னாரு. கைமல் சொன்னதை கேட்டு கண்ணன் அதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக குனிஞ்சான். அந்த தருணத்துக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி கைமல் வாளை பட்டுன்னு அவன் கழுத்தை நோக்கி இறக்கினாரு. வாள் படு வேகமா சீறி பாஞ்சுது. கண்ணனுடைய உடம்பு தலை தனியா முண்டம் தனியா வந்து விழுந்துச்சு. அதே நேரம் ஒரு பெரிய கல் ஒண்ணு உருண்டு வந்து விழக்கூடிய சத்தம் வெளிப்புறத்துல கேட்டுச்சு. கண்ணனுடைய அறுபட்ட கழுத்திலிருந்து வடிஞ்ச ரத்தம் அஷ்டமுக பெருமாளுடைய உச்சந்தல வழியா வாய்ப்பகுதிக்குள்ள சொட்ட ஆரம்பிச்சது. சதாசிவம் டார்ச் லைட்டை எரிய விட்டபடி பார்த்துக்கிட்டு இருந்தான். கீழ்ப்புறமா விழுந்த ரத்தம் தரையில படாம காற்றுல கரைஞ்ச மாதிரி மறைய தொடங்குச்சு. ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய அந்த காட்சியை கைமலும் சதாசிவனும் நடுங்கியபடிதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பிணங்களை பார்த்திருக்காரு கைமல். ஒரு தடவை கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பாண்டவன் மலையோட உச்சி பகுதி என்ன காரணத்தாலும் வெடிச்சு செதறிச்சு. அதை ஒட்டிய பகுதியில 4-5 குடும்பங்கள் மண்ணோடு மண்ணா மறைஞ்சு போச்சு. தேவியோட கோபம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுல 2 பேரோட உடம்பு சில வாரங்களுக்கு பிறகுதான் கிடைச்சது. எலும்புகள் தொங்கி கிடந்த அதோடைய உடம்புகள்ல மாமிச பகுதிகள்லாம் கருகி போயிருந்தது. கண்கள் இருந்த இடத்துல உணர்வு இழைகளை கொண்ட புழுக்கள் வெளிவந்துச்சு. வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாமே பயத்தோட அங்கிருந்து ஓடியே போனாங்க. கைமலும் அவருடைய சீடனும் தான் அந்த ஆவிகளை எட்டி மரத்துல அறையவும் செஞ்சாங்க. ஆனா இங்க அவர் பார்த்த காட்சி அப்படிப்பட்டது கிடையாது. கண்ணனுடைய உடம்புல இருந்து கொட்டிய அந்த கொழகொழப்பான ரத்தம் பாசம் பிடிச்சிருந்த அந்த எலும்பு கூட்டோடைய மண்டை ஓட்டுல விழுந்து பற்கள் கழண்டு போயிருந்த வாய்ப்பகுதிக்குள்ள வழிஞ்சு காணாம போய்கிட்டு இருந்துச்சு. கூடவே அந்த வாய்க்குள்ள ஏதோ ஒண்ணு அசைகிற மாதிரி சதாசிவனுக்கு தோண ஆரம்பிச்சது. கைமல், அதை கவனிச்சீங்களா? சதாசிவம் கைமலை தொட்டபடி கேட்டான். கைமல் அமைதியாரு அப்படின்னு உதட்டு மேல விரல வச்சு சத்தம் கொடுத்து அவனை எச்சரிக்கை செஞ்சாரு. கைமல் மற்றொரு பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த எலும்பு கூட்டோடைய வாய்க்குள்ள சிகப்பு நிற நாக்கு ஒண்ணு அசைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நாக்கு வாய்க்குள்ள விழுந்துகிட்டு இருந்த ரத்த துளிகளை ரசிச்சு சுவைக்கிற மாதிரிதான் அவருக்கு தோணுச்சு. உயிருள்ள ஒரு மனுஷன் தான் வாய்க்குள்ள விழக்கூடிய பானத்தை எப்படி சுவைச்சு குடிப்பானோ அப்படி இருந்துச்சு அந்த காட்சி. மயிர்கூச்செறியும்படி பார்த்த அந்த காட்சிய
அவரு கண் கொட்டாம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரு. அவரால அப்படி ஒரு காட்சிய நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அந்த எலும்புக்கூட்டுக்கு மேல பாசம் மாறி ஏதோ ஒண்ணு படிஞ்சுக்கிட்டு இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்துல அது சட்டன்னு உடல் முழு செய்யும் மூடிடுச்சு. இத பார்த்துட்டு இருந்த சதாசிவம் ஆணு அலறவும் செஞ்சான். அந்த பாசத்தோடைய ஊடா அவ்வப்போது சிகப்பு நிற நூல் மாதிரியான ஒண்ணு தென்பட்டுச்சு. அது உடம்புக்கு உருவம் கொடுத்துட்டு இருக்க மாதிரியும் தோணுச்சு. இப்போ உடல் முழுசும் போர்வையால இருக்க போத்தன மாதிரி தோண ஆரம்பிச்சது. கருத்து இருண்ட கண் குழிகளுக்குள்ள ஒரு விதமான பளபளப்பு தென்பட்டுச்சு. கண் இருந்த குழிக்குள்ள அந்த பளபளப்பு சுற்றி சுழல்ற மாதிரியும் தெரிஞ்சது. ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே அந்த பளபளப்பு மெதுவா மேற்புறமா உயர்ந்து வந்துச்சு. சிகப்பு நிற விழிகள் கூடிய 2 கண்கள். அந்த விழிகளுடைய பார்வை அவங்க மேல பதியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் 2 பேரும் ஒதுங்கி நிக்க ஆரம்பிச்சாங்க. சிவந்த விழிகள் வெளியே வந்த பிறகு மீண்டும் உட்புறமா சென்று மறைஞ்சும் போச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த எலும்புக்கூட்டோட கண்ண பகுதிகளில் பாசம் படிஞ்சு உட்புறமா ஒட்டிக்கவும் செஞ்சது. சிகப்பு நிற நாக்கு ஒரு தடவை வெளியே வந்து உதடு இருக்க வேண்டிய பகுதியில நக்கு தொடச்சிட்டு பிறகு மறைஞ்சு போச்சு. அந்த இடத்துல சிகப்பு நிற உதடுகள் தென்பட ஆரம்பிச்சது. உதட்டோட இடைவெளியில கூர்மையான பற்களும் தெரிய ஆரம்பிச்சது. அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த எலும்புக்கூட்டுக்குள்ள இதயம், நுரையீரல், குடல் பகுதிகள்னு ஒவ்வொன்னா யாரோ கொண்டு வந்து வைக்கிற மாதிரி படிய ஆரம்பிச்சது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சதாசிவம் தாங்க முடியாத பயத்தோட சேகர கைமலுடைய கைகளை இறுக பிடிச்சுக்கிட்டான். பயப்படாத சதாசிவா, கைமல் அவனை தேற்ற முயற்சி பண்ணாரு. தன்னால தொடர்ந்து அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்க முடியாததால தான் கையில வச்சிருந்த டார்ச் லைட்டை கைமல் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து நகர்ந்து நின்னா. கொஞ்ச நேரத்துக்குள்ள யாரோ ஆழ்ந்து மூச்சை விடக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதால சதாசிவம் தலையை திரும்பி பார்த்தான். அதோ டார்ச் லைட்ல வட்ட வடிவமான வெளிச்சத்துக்கு நடுவுல அஷ்டமுக பெருமாள். சரியா சொல்ல போனா 6 அடி உயரம், மெலிஞ்ச உடல், தீட்சண்யம் நிறைந்த குறுகலான கண்கள், மழைக்கால பறவையோட ரெக்கைகள் மாதிரி புருவங்கள், நீண்ட மூக்கு, சன்னமான உதடு, கூர்மையான கீழ்த்தாடை, அங்கங்க உலர்ந்து வறண்டு போயிருந்த தலைமுடிகள், நெஞ்சு பகுதியில 8 தலை கொண்ட நாக வடிவில் ஒரு கருமையான மச்சம், அவர் கையில ஒரு சூளம். ஒட்டு மொத்தத்துல அருவருப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய உருவத்தோட இருந்தாரு அஷ்டமுக பெருமாள். பரவாயில்ல, நல்ல வேலை செஞ்சீங்க. அஷ்டமுக பெருமாள் வாயை திறந்து பாராட்டவும் செஞ்சாரு. தங்க சித்தம் சாமி அப்படின்னு கைமல் பணிவோட அவருக்கு பதில் சொன்னாரு. அவ வந்திருந்தா. அஷ்டமுக பெருமாள் முன்புறம் நகர்ந்தபடியே சொன்னாரு. யாரு சாமி? அவதான் அந்த மோகினி. ஆனா அதுக்குள்ள எனக்கு உயிர் திருப்பு வந்துருச்சு. கண்ணனுடைய கழுத்துக்கு மேல கத்தி ஓங்கும் போதே மந்தாகினி பாதாளசரியோட வாசலுக்கு வந்து சேர்ந்திருந்தா. ஆனா அவளால கீழ்ப்புறமா இறங்கி வர முடியல. அதனாலதான் ஒரு பெரிய பாறாங்கல்ல உருட்டி வெளிப்புற வழியா அடைச்சிட்டா. சரி வாங்க போலாம் அப்படின்னு பெருமாள் நடக்க முற்பட்டாரு. பிறகு எதையோ நினைச்சுக்கிட்டு திரும்பினவரு தன் கையில் உள்ள சூளத்தால கண்ணனுடைய உடம்ப தொட்டாரு. உடனே அதுல இருந்து புகை சூழல் உயர்ந்து காத்தோட அது கரைஞ்சும் போச்சு. அதன் பிறகு அவர் பாட்டுக்கு நடக்க தொடங்கினாரு. இருட்டுன்றது அவருக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. சுரங்க வாசலுக்கு வந்து நின்னாரு. அங்க அடைபட்டிருந்த கல்லை பார்த்ததும் ஓஹோ வாசலை அடைச்சிட்டு போயிட்டாளா அப்படின்னு பலமா ஒரு வில்லத்தனமான சிரிப்பையும் சிரிச்சாரு. தான் கையில இருக்கக்கூடிய சூளத்தால வாசலை அடைச்சிருந்த பாறையை தொட்டாரு. காகித உருண்டை ஒண்ணு பறந்து போற மாதிரி அந்த கருகள் விலக செஞ்சுது. பெருமாள் படிக்கட்டுல ஏறினாரு. சதாசிவம் டார்ச் லைட் அடிச்சபடி பின்தொடர்ந்தான். கைமல் 2 பேருக்கு இடையில நடந்து போய்கிட்டு இருந்தாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சுவாரஸ்யமா இருக்கா, பயங்கரமா இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.